அத்தியாயம் 180. வேலன் குடும்பம். அருணாச்சலம் ரூபனை காப்பாற்ற நினைத்தார். முன்பு அவரும் ரூபனின் தந்தையும் நெருங்கிய நண்பர்கள். நாள் போக்கில் அருணாச்சலத்தின் அதிகாரம் கோஸ்டவுனில் வளர அவர் உடனே டேனியல் குடும்பமும் வளர்ந்தது. எல்லாம் நன்றாய் சென்று கொண்டு இருந்த பொழுதுதான் ரூபனின் தந்தை ஆக்சிடென்டில் உயிரிழந்தார். அந்த சமயத்தில் அவன் 5 வயது சிறுவன்தான். அன்றில் இருந்து அருணாச்சலம் அவனின் வளர்ப்பு தந்தையானார். அவனை தன் சொந்த மகன் போல வளர்த்தார். அவன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்க அவனை காக்க வந்து விட்டார். முதல்ல நீ யாருடா? தெரசா சேரிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வந்துட்ட என்று கோபமாக கேட்டான் ரூபன். நான் யாருன்னு முக்கியம் இல்ல, ஆனா இப்ப இந்த இடம் என்னோடது. தெரசா சேரிட்டி எனக்கு கொடுத்துட்டாங்க. இங்க இனி எந்த கும்பனாலையும் ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது என்று கர்ஜித்தான் சரவணா. அங்கு இருந்த மற்ற அனைவருமே அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். இதில் ஜஸ்டின் யார் என்று அவர்களுக்கு குழப்பமாயிருந்தது. ஆயுதம் ஏந்திய காவல்துறையினரே அவனுக்கு வழிவிட்டு நிற்கிறார்கள். இவர்களுக்கு நேர் எதிராக அருணாச்சலம் மேலானவர். அவரின் தந்தை அவர்களின் பழைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடம் அரசாங்கத்திற்கு சேர்ந்த இடத்தில் இருக்கிறது. அரசாங்கம் புதிய கட்டிடத்தை அங்கு கட்ட ஆரம்பிக்க அருணாச்சலம் அதனை தடுத்து வைத்திருக்கிறார். இந்த கதை எல்லோருக்கும் தெரியுமே. அவரை பார்த்து அஞ்சாமல் இருப்பார்களா என்ன? என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நீ, உன் முடிவு ரொம்ப மோசமா இருக்கும் பாத்துக்கோ என்று சீறினார் அருணாச்சலம். அவர் அருகே இருந்த பெண்மணி சரவணனை பயங்கரமாய் முறைத்துக் கொண்டிருந்தார். அவன்கிட்ட இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் நம்ம ஆளுங்களை வர சொல்லி அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுங்க. அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்ல போல என்றார். அதில் இறுகிய முகத்துடன் தலையசைத்தார் அருணாச்சலம். ஆமா, ஹில்வுட்ல இருந்து அடி வாங்கவே இங்க வந்திருக்கான். அவனை கொண்டு போடுங்க என்று உத்தரவிட்டார். அருணாச்சலம் தங்கள் இடத்திற்கே வந்து தங்களையே எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம் என்பது போல் நினைத்தான் ரூபன். உலகமே தலைகீழாய் மாறினாலும் அருணாச்சலம் தன்னை காப்பார் என்ற திமிரில் இருந்தான். அவனால் கொல்லப்பட்டவர்கள் சார்பாக இதுவரை யாரும் நீதி கேட்டு அவன் முன் வந்தது இல்லை. இதேபோல் பலமுறை நடந்திருக்கிறது. ஆனால் எப்பொழுது போல் யாரும் ஒரு வார்த்தை ரூபனை கேட்டிட மாட்டார்கள். அருணாச்சலம் யாருக்கோ அழைக்க அவரின் போனை எடுத்தார். ஆனால் அவர் அழைக்கும் முன்னே அவருக்கு அழைப்பு வந்தது. யார் என்று தெரியாவிட்டாலும் கடுப்புடன் அந்த அழைப்பை ஏற்றார். எதிர்ப்புறத்தில் இருந்தவர் ஹலோ அண்ணா என்று தன்மையாக பேச ஆரம்பித்தார். ஆனால் பொறுமை இல்லாத அருணாச்சலம் கத்தினார். எவனா வேணாலும் இருந்துட்டு போ. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா உடனே சொல்லு. அப்படி இல்லனா நாளைக்கு என் ஆபீஸ்க்கு போய் என் செக்ரட்டரியை மீட் பண்ணு என்று எரிந்து விழுந்தார். இதே வேறு யாராக இருந்திருந்தால் அவர் கத்தலில் அதிர்ந்து போனை வைத்திருப்பார்கள். ஆனால் அழைத்தது ரத்தினம் ஆயிற்றே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண. இன்னைக்கு நடந்த பிரச்சனைய சீக்கிரமே செட்டில் பண்ணிட்டு சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு என்று அமைதியான குரலில் அதே நேரம் அதிகார தோரணையில் கூறினார் ரத்தினம். அதில் சத்தமாக சிரித்தார் அருணாச்சலம். இது அவர்களின் இடம், இங்கு அவர்களையே மிரட்டுகிறார்களே என்று நகைத்தார். நீ யாருடா? நான் யாருன்னு முக்கியம் இல்ல, நான் சாதாரண அசிஸ்டன்ட் தான். ஆனா என் பின்னால இருக்கிறது என்று கூறிய ரத்தினம் சரவணனின் தந்தை பெயரை கூறினார். உடனே அருணாச்சலம் அதிர்ச்சியில் உறைந்தார். தன்னைத்தானே மனதில் கெட்ட வார்த்தைகளை திட்டிக் கொள்ள ஆரம்பித்தார். சரவணன் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவனா? அவனை போய் எதிர்த்து விட்டோமே என்று நினைத்தார். எனக்கு தெரியும் நீயும் வேலன் குடும்பத்துக்காகத்தான் வேலை பாக்குறேன்னு. ஆனா நீ வெறும் சாதாரண வேலைக்காரன். சரவணா உன்னோட பாஸ், ஞாபகம் வச்சுக்கோ என்று இறுகிய குரலில் கூறி அழைப்பை துண்டித்தார் ரத்தினம். அருணாச்சலம் அதிர்ச்சியிலேயே இருந்தார். என்ன, இவன் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவனா? இவன் கிட்ட போய் வம்பு பண்ணிட்டோமே என்று மனதில் வருந்தினார். என்ன கால் பண்ணீங்களா என்று அருணாச்சலம் கையை இடித்தார் அந்த பெண். ஆனால் அவரோ அசைவதாக இல்லை. அருண், சீக்கிரம் இவனை ஒரு வழியாக்கிட்டு நான் ஸ்பா போகணும். எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு என கடுகடுத்தார். அருணாச்சலம் நம்ப முடியாமல் சரவணனை பார்த்து கொண்டிருந்தார். அவர் நகராமல் இருப்பதை உணர்ந்து அந்த பெண்மணி அவரை உழுக்கவும் தான் நடப்பிற்கே வந்தார். தன் மனைவி பக்கம் மெல்ல திரும்பியவர் இரு ஒரு நிமிஷம் என்றார். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?
நம்ம புள்ள நிலைமைய பார்த்தும் இப்படியே இருக்கீங்க என்று கடுப்படித்தார். அவன் வேலன் ஃபேமிலி சேர்ந்தவன் என்று தடுமாறினார் அருணாச்சலம். அதை சொல்லவே அவருக்கு நடுங்கியது. மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்தார். ரூபன் சரவணனை போய் பகைத்துக் கொண்டு வந்திருக்கிறானே, ஊரில் வேறு யாரும் இல்லையா என்று நினைத்தார். வேலன் ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை என்று சரியாக காதல் வாங்காமல் எரிச்சலுடனே கேட்டார் அவர் மனைவி. கணவனின் உறைந்த நிலையை கண்ட பின்தான் அவர் சொன்ன வார்த்தை மண்டையில் அவருக்கு உரைத்தது. என்ன, எந்த வேலன் ஃபேமிலியை நீங்க சொல்றீங்க என்று கேட்டார். எத்தனை வேலன் ஃபேமிலி இருக்கீங்க என்று இறுகிய முகத்துடன் கேட்டார் அருணாச்சலம். அந்த பெண்மணியின் உடல் நடுங்கியது. மர்மமான வேலன் குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியாதா என்ன? சரவணன் அந்த குடும்பத்து பையனா? எப்படி இதற்கு சாத்தியம் என்று திகைத்தார். எந்த பையன் இவன் என்று அவசரமாய் கேட்டார். கேட்ட பின்தான் அவரின் முட்டாள்தனத்தை எண்ணி தலையில் அடித்துக் கொண்டார். சரவணன் யாராக இருந்தாலும் அவன் வேலன் குடும்பத்து மகன் என்றால் அவர்களால் அவனை எதிர்க்க முடியாது. இப்போ என்னங்க பண்றது என்று படபடத்தார். அருணாச்சலம் முகம் மேலும் இருண்டது. அப்படியே திரும்பி ரூபனை பார்த்தார். அப்பா, அவனை கொல்லுங்க என்று கத்தினான். அவருக்கும் அந்த ஆசைதானே, ஆனால் அவரால் முடியாதே. தலையை குனிந்து கொண்டு, போய் மிஸ்டர் சரவணா கிட்ட மன்னிப்பு கேளு என்று சிறிய குரலில் கூறினார். ரூபன் அதிர்ந்தான். இவ்வளவு நேரம் நன்றாகத்தானே இருந்தது, இப்பொழுது ஏன் என்று சிந்தித்தான். அப்பா, என்ன பேசுறீங்க என்று புரியாமல் கேட்டான். சிறு வயதில் இருந்தே அவனுக்கு ஓவர் செல்லமானதால் அவனுக்கு யாரிடமும் மன்னிப்பு கேட்டு பழக்கமில்லை. அவன் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன் என்றார் அருணாச்சலம். ரூபனுக்கு தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. அதனால்தான் ஜார்ஜ் சரவணன் பக்கம் இருந்தாரா என்று நினைத்தான். ரூபனுக்கு தலை வெடிப்பது போல் இருந்தது. ஒரே வாக்கியம்தான் அவனை மொத்தமாய் நடுங்க வைத்து விட்டது. அப்போ சாரி கேட்டா விட்டுருவானா என திணறினான். நீ அத பத்தி யோசிக்காத, ஒழுங்கா நல்லபடியா நடந்துக்கோ. என்ன இருந்தாலும் இது ஓன் தப்புதான் என்றார் அருணாச்சலம். ஆனா அவ ஏன் மேல பழி போட்டான் என்று சினுங்கினான் ரூபன். சொல்றத கேளு, இது ஓன் தப்புதான் என்று ஆத்திரத்தில் கத்தினார் அருணாச்சலம். கோபத்தில் அவர் கண் சிவந்தது. ரூபனுக்கு வேறு வழி இல்லை. வேலன் குடும்பத்தினரை எதிர்க்க முடியாது. அருணாச்சலம் ரூபனை சரவணனிடம் அழைத்து வந்தார். முட்டி போடு என்று ரூபனிடம் கூறினார். ஒரு நொடி தயங்கினான் ரூபன். சொல்றத செய்டா என்று அவன் பின்தலையில் அடித்தார் அருணாச்சலம். அவரின் மனைவியால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்கு குழந்தை இல்லை. அதனால் ரூபனை பெற்ற பிள்ளை போல் வளர்த்தார். அதனால் அவன் கேட்கும் அனைத்தையுமே நிறைவேற்றி விடுவார். ரூபன் மெல்ல சரவணன் முன் மண்டியிட்டான். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். இங்கு இருக்கும் அனைவரையும் ரூபன் தான் ஆட்டி படைப்பான். ஆனால் அவனே இன்று ஒருவன் முன் மண்டியிடுகிறான். மிஸ்டர் சரவணா, உங்க ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். பிளீஸ் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், வாங்க என்று ரூபன் காலில் விழுந்ததுமே கூறினார் அருணாச்சலம். சரவணன் நகரவில்லை. அருணாச்சலம் முகம் இறுகியது. அவருக்கு சரவணனை கண்டு அச்சம்தான். ஆனால் இதுவரை அவன் பெயரை வேலன் குடும்பத்தில் கேட்டது இல்லை. அப்படியென்றால் அவன் குடும்பத்தினராக இருந்தாலும் அங்கு இருப்பவர்கள் அளவு இவனுக்கு அதிகாரம் இல்லை என்று நினைத்தார். மிஸ்டர் சரவணா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லனா உடனே என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் என்றார். எனக்கு நீ மண்டி போடணும் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. இதை கேட்டு திகைத்தார் அருணாச்சலம். கோஸ்ட் டவுனில் அவர் எவ்வளவு பெரிய ஆள், அவரை போய் மண்டி போட சொல்கிறானே என்று பார்த்தார். அவன் முன் மண்டியிட்டால் எதிர்காலத்தில் எப்படி வெளியே தலை காட்டுவது? மிஸ்டர் சரவணா, நீங்க வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவர்னா உங்களுக்கு ஈஸ்வர தெரியுமே என வேண்டும் என்றே ஈஸ்வர் பெயரை கூறினார் அருணாச்சலம். ஈஸ்வர் இருப்பதனால்தான் அருணாச்சலம் இஷ்டத்திற்கு இருக்கிறார். நான் வேணும்னா மிஸ்டர் ஈஸ்வர் கிட்ட இத பத்தி பேசி சால்வ் பண்ண சொல்லட்டுமா என்று கேட்டார். ஈஸ்வர் யார் என்று சரவணாவிற்கு தெரியும். சொன்னா சொன்னதை செய், இல்லன்னா நடக்கிறதே வேற என்று கர்ஜித்தான் சரவணன். அத்தியாயம் 181. குடும்பத்தில் குழப்பம்.
அருணாச்சலத்திற்கு ஆத்திரம் அதிகரித்தது. சரவணனை கொல்ல வேண்டும் என அவரின் கை பரபரத்தது. அவருக்கு வேலன் குடும்பத்தை பற்றி அவ்வளவாக தெரியாது. ஆனால் ஈஸ்வர் சொல்லி மற்றவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். அவன் சொன்ன வரையில் சரவணன் என்று யாரும் இல்லை. இன்று ஈஸ்வருக்கு சரவணன் கொஞ்சமும் மதிப்பு கொடுக்கவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் இல்லை என்று உணர்ந்தார். என்னதான் அவருக்கு பின்னால் ஈஸ்வர் இருந்தாலும் இந்த நொடி அவர் சரவணன் முன்பு மண்டியிட வேண்டுமே. அவர் முட்டி போடுவதற்கு முன் அவரின் மனைவி தடுத்தார். அருண், யார் இவன்? என்னதான் இவன் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருந்தாலும் அவ ஒன்னும் ஈஸ்வருக்கு நிகர் இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நீங்க இவன் கால்ல விழுந்தா அது ஈஸ்வருக்கு அவமானம் என்று திமிராக கூறினார். அவர் சொல்வதும் உண்மைதான். அருணாச்சலம் அவர் மானத்தை துரத்த சரவணன் காலில் விழலாம். ஆனால் ஈஸ்வரை அவமதிக்க முடியாது. அந்நேரம் ஹரீஷ் ஒன்றை கண்டுபிடித்து திரும்பி வந்தார். பாஸ், நீங்க சொன்னது சரிதான், இங்க ஏதோ ஒன்னு இருக்கு என்று ஒரு பொட்டியுடன் வந்தவர் புன்னகைத்தார். இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்று புருவங்கள் இரண்டையும் ஏற்றி இறக்கினார். சரவணா ரொம்பலாம் யோசிக்கவில்லை. அவனுக்கு தெரியும் என்ன இருக்கிறது என்று. பணமா என்றான். எப்படி தலைவா என்று வாயை பிளந்தார் ஹரீஷ். அதில் 15 லட்சம் இருந்தது. அது சரி, உங்ககிட்ட தான் கோடி கோடியா கொட்டி கிடக்குது. நீங்க ஏன் ஷாக் ஆக போறீங்க? இங்க இது மாதிரி இன்னும் நிறைய பொட்டி இருக்கு. நான் போய் அதையெல்லாம் தேடுறேன் என்று சிரிப்புடன் கூறி அந்த பெட்டியை கீழே வைத்தார். ஹரீஷ் குதூகலமாய் பணத்தை தேட அருணாச்சலத்திற்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. அந்த பெட்டியில் இருக்கும் பணத்தை பார்த்து அசட்டையாக தோலை குலுக்கினான் சரவணா. அருணாச்சலம் ஏதோ சொல்ல முனைந்தார். ஆனால் அவருக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. இவ்வளவு நேரம் திமிராக கத்திக் கொண்டு இருந்த அந்த பெண்மணியும் கப்சிப் என்று வாயை மூடி அமைதியாக இருந்தார். அந்த பணமெல்லாம் என்ன என்று அவர்களுக்கு நன்றாய் தெரியுமே. அச்சோ பாவம், இனி நீ முட்டி போட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று உச்சி கொட்டினான் சரவணா. அருணாச்சலம் 40 வருடமாய் இந்த தொழிலில் இருக்கிறார். ஆனால் இவ்வளவு பயந்தது இல்லை. மிஸ்டர் சரவணா, என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பிளீஸ். என் பையன் உங்களை அவமதிச்சிட்டான். நான் அவனுக்கு நீங்க யாருன்னு புரிய வைக்கிறேன் பிளீஸ் என்று படபடத்தவர் சொல்லிக்கொண்டு பொத்தென்று சரவணன் முன் மண்டியிட்டார். மிஸ்டர் சரவணா, பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. வேலன் குடும்பத்துக்காக எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க என்று கெஞ்சினார் அருணாச்சலம். அவரின் மனைவியும் அவருடன் சேர்ந்து மண்டியிட்டார். மிஸ்டர் சரவணா, ரூபன் புத்தி இல்லாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். பிளீஸ் இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் பண்ண தப்புக்கு அவனை கண்டிக்கிறோம் என்று கூறி அருகில் இருந்த ரூபன் கன்னத்திலே அறைந்தார். அவர் அறைந்ததில் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான் ரூபன். அவனால் அவனின் அப்பா அம்மாவும் சரவணன் முன் மண்டியிட்டு இருக்கிறார்கள். சரவணன் யார் என்ற கேள்வி அவன் மனதில் ஓடியது. அந்த பெண் பேசி முடித்ததும் அங்கு இருக்கும் போலீஸ் ஆபீசரை பார்த்து அங்கு இருந்து போகும்படியாக சைகை காட்டினார். அங்கு இருந்த தீயணைப்பு வீரர்களும் வேடிக்கை பார்ப்பவர்களை கிளப்பிக் கொண்டு அந்த இடத்தை காலி செய்தார்கள். அங்கு சரவணனின் ஆட்களும் அருணாச்சலத்தின் ஆட்களும் மட்டுமே இருந்தனர். சரவணாவிற்கு மட்டும் தகவல் முன்னே வராமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவன் தோற்று இருப்பான். ஆனால் அவனுக்குதான் முன்னவே தகவல் கிடைத்ததே. ஆட்ஸ்பைலில் ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு தெரியும். ஈஸ்வராவது இவனாவது எவன் வந்தாலும் எனக்கு கவலை இல்ல என்று நினைத்தான் சரவணா. ஜஸ்டின் சிறிது நேரத்திலே போலீஸ்க்கு நேம் லிஸ்ட் கொடுத்தது யார் என்று கண்டுபிடித்து விட்டான். இதுவரை இருவரும் பார்த்து கொண்டது இல்லை. ஆனால் அதற்கு முன்னே அவர்களின் போர் துவங்கியது. தெரியாதனமாக ஈஸ்வர் போலீசுக்கும் நேம் லிஸ்ட் அனுப்பி சரவணனின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டான். மொத்த கோஸ்டவுனில் சரவணனின் பெயரை பிளாக் லிஸ்டில் போட்டுவிட்டனர். எந்த முதலீட்டாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் இனி யாரும் சரவணனை மதிக்க மாட்டார்கள். அவர்கள் கண்ணிற்கு சரவணன் மிக கொடூரமானவன். கோஸ்டவுனில் இருக்கும் கம்பெனிகளுக்கு எதிராக சென்று அனைத்தையும் அழிக்கிறான் என்ற தோற்றத்தில் இருந்தான். அதனால் அவனை ஒதுக்கிவிட்டனர். ஒரே நாளில் பர்ச் ரியல் எஸ்டேட்டின் ஸ்டாக் மொத்தமாக தரைமட்டமானது. இனி அவன் கெஞ்சியும் ஒரு பிரோஜனமும் இல்லை என்பது போல் ஆனது. சரவணன் அருணாச்சலத்தை முறைத்தான். நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சிச்சு? இந்த இடத்துல கிட்டத்தட்ட 100 பொட்டி இருக்கு என அழுத்தமாய் கேட்டான்.
100 பொட்டி என்றால் 15 கோடி ஆகுமே. அது வெறும் அவன் குத்து மதிப்பாக தான் கூறுகிறான். அதற்கு மேலும் அதில் இருக்கும். எல்லா பெட்டியிலும் பணம் தான் இருக்கிறது. அருணாச்சலம் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டார். உண்மையை சொல்ல அவரால் முடியாது. செட்டென்று அருணாச்சலம் பார்வை சிவகுமார் மீது விழுந்தது. சிவகுமார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் என்று அவசரமாய் கூறினார். சிவகுமார் கண்களை சுருக்கி அருணாச்சலத்தை முறைத்தார். பழைய நிகழ்வு அவர் நெஞ்சில் அப்படியே இருந்தது. இதேபோல்தான் அவர் வீட்டிலும் பணத்தை எடுத்தனர். ஓ காட், இங்க நிறைய பணம் கொட்டி கிடக்குது. என்ன மனுஷியா நீ? இவ்ளோ பணத்தை இங்க புதைச்சு வச்சுட்டு யூஸ் பண்ணாம இருக்க என்று பெட்டிகளை பார்த்து கூறினார் ஹரிஷ். அருணாச்சலம் ஏன் அதனை பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்று சரவணாவிற்கு தெரியும். முதலில் இது அவரின் பணமே இல்லை. அந்த பணத்தின் பின்னணி என்ன என்று தெரியவில்லை. அந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலில் தெரேசா சேரிட்டி மூலமாக அதனை வெளிநாடு வங்கியில் போட வேண்டும். சொல்லப்போனால் கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக மாற்ற வேண்டும். உனக்கு எப்படி அது கிடைச்சிச்சு என்று மீண்டும் அழுத்தமாய் கேட்டான் சரவணா. என்று தடுமாறிய அருணாச்சலத்திற்கு உடல் நடுங்கியது. இப்பொழுது சரவணா ஜஸ்டினுக்கு அழைத்தால் அவரின் வாழ்வே நாசமாகும். சிறிது யோசித்தவர் முகம் வெளுத்தது. நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மிஸ்டர் சரவணா என்று கெஞ்சினார். இதை கேட்டு ரூபன் முகம் வெளுத்தது. அவனின் தந்தையே தப்பை ஒத்துக்கொள்கிறாரே, சரவணன் நிச்சயம் இவர்களை விட மாட்டான். ஆனால் அவன் நினைத்ததற்கு மாறாக சரவணன் லேசாய் புன்னகைத்தான். இப்ப இப்படி சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல. இது உன்னோட பணம் இல்ல, கரெக்டா? அப்படியே உன்னால பணம் சம்பாதிக்க முடியும்னாலும் உன்னால வருஷத்துக்கே 15 கோடி தான் சம்பாதிக்க முடியும் என்றான் சரவணா. உடனே மறுப்பாக தலையசைத்தார் அருணாச்சலம். மிஸ்டர் சரவணா, நீங்க சும்மா சொல்லாதீங்க. இது எல்லாமே என்னோட பணம். நான் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சது. இந்த பணத்தை எல்லாம் பேங்க்லயும் போட முடியாது, செலவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் இது தெரசா சேரிட்டி மூலமா வெளிநாட்டுல சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரசா சேரிட்டி இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல என படபடத்தார். அவர் சொல்லி முடித்ததும் அவர் மனைவி அழத் துவங்கினார். இந்த விடயம் மட்டும் வெளியே கசிந்தால் காலத்திற்கும் ஜெயில்தான். மிஸ்டர் சரவணா, பிளீஸ் எங்களை விட்டுடுங்க. நாங்க முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டோம். நான் கண்டிப்பா ரூபனை அடிச்சு கண்டிக்கிறேன். அதுவும் இல்லாம இனி அந்த பணம் எல்லாமே உங்களுடையது என்று நடுக்கத்துடன் கூறினார் அந்த பெண். உன் புருஷன் வாயிலிருந்து உண்மையே வரலையே, உண்மையை சொல்லு, திரும்ப சான்ஸ் தரேன், சொல்லு என்று அந்த பெண்ணை முறைத்தான் சரவணா. அவரின் முகம் வெளுத்தது. தலையை மறுப்பாக அசைத்தார். அவர் சொல்ல மறுப்பதை பார்த்து புன்னகைத்தான் சரவணா. ஆமா, அருணாச்சலம் ரூபன் கிட்ட ஏன் அவ்வளோ பாசமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா என்று அந்த பெண்ணிடம் கேட்டான். அவர் புரியாமல் புருவம் சுருக்கினார். ரூபன் தத்து பிள்ளை என்றாலும் சொந்த பிள்ளை போல் தானே இருக்கிறான். அதை ஏன் கேள்வி கேட்கிறான் என்று யோசித்தார். ரூபனும் சரவணனை வினோதமாய் பார்த்தான். சரவணாவிற்கு சிரிப்பு வந்தது. சரவணன் எதையுமே 1க்கு 3 கொடுத்து பழகிவிட்டானே. நிவியை துரத்தியவனை உயிருடன் விட்டு வைப்பானா? ஏன்னா ரூபன் தான் அருணாச்சலத்தோட உண்மையான பையன். ரூபனோட அப்பாவை கொன்னதும் இவன் தான். அதுக்கு ஒரே காரணம் உன்னோட உயிர் தோழி கூட இருந்ததுனால. ஆமா, உன்னால ஏன் பிரெக்னன்ட் ஆக முடியலன்னு இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாச்சும் யோசிச்சியா? இப்ப யோசி, எல்லாம் புரியும் என்றான் சரவணா. அதில் அந்த பெண்ணின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. என்ன தப்பு தப்பா பேசுற? என் ஃப்ரெண்டை எனக்கு 20 வருஷமா தெரியும். என்னை ஏமாத்த பாக்குறியா என்று கடுகடுத்தார். சரவணா சிரித்தான். ஒண்ணும் இல்ல, DNA டெஸ்ட் பண்ணி பாரு, தெரியும் என தோலை குலுக்கினான். அருணாச்சலம் நடுங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு வார்த்தை வரவில்லை. ரூபனுக்கு தலையே வெடிப்பது போல் இருந்தது. சரவணன் பேசி முடித்ததுமே அவனுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றிட ஹாய் டியூட் என்றான் ஈஸ்வர். அத்தியாயம் 182. ஹாஸ்பிடலில் சரவணன். சரவணன் ரத்தினம் மூலமாக அவனின் அப்பா அம்மா கதையை கேள்விப்பட்டிருக்கிறான். அவனின் தந்தை ஈஸ்வரியை குடும்பத்தை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார். குடும்பத்தில் யாரும் ஒப்புக்கொள்ளாததனால் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார். ஈஸ்வரியை பார்த்ததுமே காதலில் விழுந்தார் சிவசக்தி வேலன். அந்த கணமே மணந்தால் ஈஸ்வரியை தான் என்று முடிவெடுத்தார்.
இதை கேட்க வேண்டும் என்றால் சாதாரணமாக இருக்கும். ஆனால் இது ஒன்றும் சூரிய வம்சம் படம் இல்லையே. ஒரே பாட்டில் முன்னேற நிஜ வாழ்க்கை. வீட்டை துறந்து வந்தவர் பசி பட்டினியால் மிகவும் பாதிப்படைந்தார். மனைவியை விட்டு மீண்டும் குடும்பத்திற்கு சென்றார். அவர் விட்டு சென்றாலும் ரகசியமாய் ஈஸ்வரிக்கு தேவையான உதவியை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வேலன் குடும்பத்தில் சிவாவின் அதிகாரம் மேலோங்கி இருக்கிறது. ஓ, அப்ப இந்த நாய் உன்னோடதுதானா என்று நக்கலாய் சிரித்தபடியே கேட்டான் சரவணா. எதிர்ப்புறத்தில் இருந்த ஈஸ்வர் சிரிப்பே வராமல் சிரித்தான். நீ நல்லா ஃபன் பண்ற. இன்னைக்கு நடந்ததை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அருணாச்சலம் இப்படி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா வேலன் குடும்பம் அவனுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்காது. நம்ம ஃபேமிலி கொடுத்த பவரை இவன் தப்பா யூஸ் பண்ணி கௌஷ்டம்ல நடந்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. முட்டாள்தனமா பணத்தை போய் நிலத்துல புதைச்சி வச்சிருக்கான். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனை பிடிக்க நான் ஆளுங்களை அனுப்பிட்டேன். இதோட பெருமை எல்லாம் ஒன்னதான் சேரும். ஆமா, நீ எப்போ ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் ஆகுற? அத நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணணும். நம்ம நேர்ல பாக்கும்போது உனக்காக பெரிய கிஃப்ட நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சரியா என்றான் ஈஸ்வர். அவன் போனில் கூறிய மறுநொடியே அந்த இடத்திற்கு நிறைய ஆட்கள் நுழைந்தனர். இம்முறை போலீஸ் மட்டும் இல்லை, நிறைய உயர் பதவியில் இருப்பவர்களும் வந்திருந்தார்கள். ஒரு பக்கம் அவர்கள் அருணாச்சலத்தின் மீது குற்றம் சாட்டினார்கள். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையை மேலும் வளர்க்காமல் அப்படியே மூடி மறைக்க பார்த்தார்கள். இதுக்கும் ஈஸ்வருக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். சரவணன் போலீசுக்கு சொல்வதற்கு முன்பே ஈஸ்வருக்கு விடயம் சென்று இருக்கிறதே. சரவணனுக்கு தெரியும் அருணாச்சலம் முட்டாள் இல்லை என்று. ஆனாலும் அவர் தானாகவே சரணடைந்து விட்டார். ஜஸ்டின் கொடுத்த தகவல் படி அருணாச்சலம் ரூபனை வார வாரம் பெரிய புல்டோசரை அங்கு கொண்டு வர செய்திடுவார். பார்ப்பவர்களுக்கு ஏதோ சாதாரண வேலை என்று தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதனை வைத்து நிலத்தில் புதைத்து விடுவார்கள். அங்கு எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சாதாரணமாய் சொல்லிவிட முடியாது. எண்ணி பார்க்க முடியாத அளவு இருந்தது. வேலன் குடும்பமே இதை பார்த்தால் பெரிதாய் அதிர்ந்து விடுவார்கள். இங்கு இருக்கும் பணம் எல்லாம் தெரேசா சேரிட்டி மூலமாக அவர்கள் சம்பாதித்தது. நான் சீக்கிரமே இங்க வரேன். அப்புறம் உன் லவ்வர் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். வேலன் குடும்பத்துல டாப் டாக்டர்ஸ் இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் அப்பாவுக்கும் இத பத்தி தெரியும். அவரும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு என்றான் ஈஸ்வர். சொல்லி முடித்ததுமே அழைப்பை துண்டித்தான். இதுவரை சிரித்த முகமாய் பேசிக்கொண்டு இருந்த ஈஸ்வர் முகம் அப்படியே இறுகியது. அவன் கையில் இருந்த கப்பை சுவற்றில் விசிறி அடித்தான். அவனின் அசிஸ்டன்ட் உடல் நடுங்கியது. சார், இந்த சரவணா ரொம்ப மோசமா இருக்கான். வேலன் குடும்பத்தை சேர்ந்த இடத்திலேயே கை வச்சுட்டானே என்றார். உடனே அவர் பக்கம் திரும்பிய ஈஸ்வர் என்ன சொன்ன என்று அழுத்தமாய் கேட்டான். அதில் நடுங்கினார் அசிஸ்டன்ட். இது வேலன் குடும்பம். அதோட அடுத்த வாரிசு நான் தான். சரவணனுக்கு அந்த தகுதி இல்ல என்று ஆத்திரத்தில் கூறினான். உடனே வேக வேகமாய் தலையாட்டினார் அசிஸ்டன்ட். ஆமா ஆமா சார். ஆனா நீங்க சரவணனை டீல் பண்ண போறீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் மார்டினோட டீச்சரை கான்டாக்ட் பண்ணோம். 90% கண்டிப்பா அந்த பொண்ணை காப்பாத்திரலாம்னு சொன்னாரு என்றார். ஈஸ்வர் சிறிது யோசித்தான். என்ன பண்ணலாம் சார்? சரவணன் அப்பா தான் அவரை கான்டாக்ட் பண்ணாரு. அவங்களே எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க என்றார் அசிஸ்டன்ட். சரவணனின் தந்தையை எதிர்ப்பது அவ்வளவு நல்லது இல்லை என்பது போல் கூறினார். 20 வருஷத்துக்கு முன்னே சரவணனின் தந்தை குடும்பத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அவர் எப்படி திரும்ப வந்தார் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது மொத்த பிடியும் அவர் கையில் இருக்கிறது. சிறிது யோசித்த ஈஸ்வர் அவன் போனில் இருக்கும் சில போட்டோக்களை பார்த்தான். அதில் இருக்கும் தாரிகா போட்டோவை பார்த்து ஈர்க்கப்பட்டான். இது அவனோட லவ்வரா என்று நம்ப முடியாமல் கேட்டான். ஆம் என்பது போல் தலை அசைத்தார் அசிஸ்டன்ட். ஈஸ்வர் ரசனையோடு தாரிகா போட்டோவை பார்த்தான். அவன் பார்த்த அழகிகளிலே அவள் தனித்துவமாய் தெரிந்தாள். ஆமா, நான் சொன்ன ஆளு எங்க என்று வில்லத்தனமாய் சிரித்தபடி கேட்டான் ஈஸ்வர். உங்களுக்காகத்தான் சார், ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்றதும் உடனே வெளியே சென்றான் ஈஸ்வர். அங்கு கருப்பு நிற உடை அணிந்து ஒருவர் அமர்ந்திருந்தார். நிஜமா நீ சொன்ன மாதிரியே நடக்குமா என்று ஆர்வமாய் கேட்டான் ஈஸ்வர்.
நான் பொய் சொல்ல மாட்டேன் என சிரித்தார் அந்த நபர். சரவணன் எதிர்பார்த்தது போலவே நிறைய போலீஸ் அங்கு வந்தது. மீடியாவும் அந்த இடத்திற்கு வந்தது. நிலைமை கை மீறியது. அருணாச்சலம் லேசாய் சிரித்தார். அவர் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. யோ அருணாச்சலம், ஒழுங்கா எனக்கு உண்மையை சொல்லு. ரூபன் உண்மையிலே உனக்கும் அந்த கேடு கெட்டவளுக்கு பிறந்த பையன்தானா என்று அழுகையுடனே அந்த பெண்மணி கேட்டார். அருணாச்சலம் ஒன்றும் கூறவில்லை. சரி, இத்தனை வருஷமா நீ என்ன காதலிச்சேன்னு நினைச்ச. ஆனா நீ அப்படி இல்ல. உனக்கு மோசமான சாவுதானா கிடைக்கும் என்று வெடித்து அழுதார். அவரை விட மிக மோசமாய் பாதிப்படைந்தது ரூபன் தான். அவன் அடித்து இருந்த போதை எல்லாம் இறங்கியது. 5 வயதிலே அவன் தந்தை அவன் கண் முன்னே இறந்தார். அவரை கொன்றது தந்தையாக நினைத்த அருணாச்சலம் ஒரே இரவில் அவனுக்கு சரவணன் யார் என்றும் தாம் யார் என்றும் நன்றாய் தெரிந்து கொண்டான். போலீஸ் அருணாச்சலத்தை கைது செய்யும் முன் அவர் கடைசியாக அவரின் பழைய வீட்டை பார்க்க வேண்டிக் கொண்டார். அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவரால் தப்பிக்க முடியாது. அதனால் அவரை அனுமதித்தனர். வீட்டின் உள்ளே சென்றதில் இருந்து பெரியதாய் எந்த சத்தமும் இல்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து பொத்தென்று ஏதோ விழும் சத்தம் கேட்டு அனைவரும் வேகமாய் உள்ளே ஓடினார்கள். உள்ளே சென்று பார்க்க அருணாச்சலம் தூக்கில் தொங்கி இருந்தார். வெளியே கூட்டம் கலைந்த பின் நிவேதிதா அங்கு வந்தாள். சரவணனை கண்டதுமே வருத்தப்பட்டாள். இன்னும் வலிக்குதா என்று கேட்டாள். வாவ், கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி உனக்கும் அக்கறை எல்லாம் இருக்கு போலயே என்று ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. அதில் கடுப்பில் கண்களை சுழற்றினாள் நிவி. அதில் லேசாய் சிரித்தான் சரவணா. சரி சரி, ரொம்ப உருட்டாத, வெளியே விழுந்துற போது நான் ஓகே தான் என்றான். அதன் பின் சிறிது நேரத்திலே அங்கு ஆம்புலன்ஸ் வர சரவணனை அழைத்து சென்றனர். 2 நாள் மருத்துவமனையில் இருந்த பின்தான் அவனுக்கு காயத்தில் இருந்த வலி குறைந்தது. அவனுடன் ஜஸ்டின், ஹரிஷ் மற்றும் விக்ரம் 3 பேருமே இருந்தார்கள். இது சரியாக ஏன் இவ்ளோ நாள் எடுக்குது என்று கழுத்தை வளைத்து சோம்பல் முறித்தான் சரவணா. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நிலையாகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஜஸ்டின் பக்கம் திரும்பியவன், ஆமா, உனக்கு அடிபட்டா சரியாக எவ்வளவு நாள் எடுக்கும் என்று கேட்டான். ஜஸ்டின் உண்மையாக நாட்கள் எடுக்கும் என சொல்லலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவனை கேலி செய்ய நினைத்து, நல்லா சூப்பர்மேன், எனக்கு சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் என்று சிலுப்பிக் கொண்டான். அதில் அவனிடம் புலம்பி காட்டினான் சரவணா. ஹரிஷ் தான் சிறுவர்கள் போல் அவர்களை பார்த்தார். சரவணா ரூம் முழுக்க நிறைய பூங்கொத்துகள் வந்திருந்தது. மதிய வேளையில் அவன் அறை கதவை திறந்து கொண்டு வந்தாள் ஜாய். ஏய் திம்சு கட்ட என்று சிரித்தான் சரவணா. ஜாய் கையில் பொக்கேவுடன் வந்திருந்தாள். ஏதோ பழகியதற்காக பார்க்க வந்தாள். ஆனால் அவன் அப்படி அவளை அழைத்ததும் பூக்களை தரையில் எறிந்தவள், ச்சே, நீ செத்துட்ட நினைச்சு பூ வாங்கிட்டு வந்த, பட் நீ உயிரோட இருக்க என்று வேண்டுமென்றே கூறினாள். மனசு வலிக்குது என்று நெஞ்சை பிடித்துக் கொண்டான் சரவணா. அவள் வெளியே கிளம்ப பார்க்க, போறியா? சரி போறனா போ, அப்புறம் உன் படத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் என்றான். எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி சொல்லுவ? 3 பில்லியன் சாதாரண நினைச்சியா? சொல்ல போனா தண்டமா 30 பில்லியனை கொடுத்திருக்க. அதெல்லாம் வந்துரும், பெட்டு வச்சுக்கோமா என்று ஆர்வமாய் கேட்டான். அவனை ஏற இறங்க பார்த்தவள், அவங்களே உன்கிட்ட வந்து இந்தாப்பா நீயே வச்சுக்கோன்னு கொடுப்பாங்களா? நினப்புதான் என்று கடுகடுத்தாள் ஜாய். நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, என் பணம் வரும் எனக்கு என்றான். சரி, வந்தா நீ 3 பில்லியன் கொடுக்க வேணாம் என்றாள் ஜாய். அந்நேரம் சரவணன் செல்லிற்கு மெசேஜ் வந்தது. சரவணா, தாரிக் ஆபரேஷன் சக்சஸ் என்று அனுப்பி இருந்தார் வெற்றி. அத்தியாயம் 183. அபிநயாவின் நெருடல். ஜாய் பெட் கட்டிட அடுத்த நொடியே சரவணனின் செல்லில் செய்தி வந்தது. அவனின் மொத்த பணமும் அவன் அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்பர் ஆகியிருந்தது. இதை கண்டு ஆச்சரியமானாள். பீனிக்ஸ் குடும்பத்தாலே அதனை திருப்பி எடுக்க அவ்வளவு எளிதாய் முடியாது. எப்படி அவன் இதனை செய்தான் என்று அவள் கேட்கும் முன்னே சரவணாவிற்கு இன்னொரு செய்தி வந்தது. அதை கண்டு சரவணன் வானத்தில் மிதந்தான்.
அவனால் அவன் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஓய் திம்சுகட்ட, நான் சொன்ன மாதிரி பணம் வந்துருச்சு. இப்ப 3 பில்லியன் என்னோடது என்று மகிழ்வுடன் கூறினான் சரவணா. சொன்னதும் ஜாய் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வெளியே சென்று வெற்றிக்கு அழைத்தான். சரவணா, உண்மையிலேயே உன் ஃபேமிலி ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்காங்க என்று அழைப்பை ஏற்றதுமே கூறினார் வெற்றி. மேலும், இன்னைக்கு காலையில டாக்டர் மார்டினோட டீச்சர் வந்தாரு. அவர் எதிர்ச்சியா இங்க விசிட் பண்ண வந்ததா சொன்னாரு. ஆனா உனக்கே அது உண்மை இல்லன்னு தெரியும். அவர் வந்ததுமே நேரா அவரை தாரிகா வார்டுக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆபரேஷனையும் நல்லபடியா முடிச்சிட்டாங்க என்று ஆனந்த கண்ணீருடன் கூறினார். கடந்த சில நாட்களாகவே அவரின் வேலை மகளை பார்த்துக் கொள்வது, மனைவியை தேற்றுவதுமாய் ஓடியது. வெளியே வெற்றி தைரியமாய் இருப்பது போல் காட்டிக்கொண்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தன் மகள் அசையாமல் படுத்து கிடப்பதை பார்க்கவே அவருக்கு நெஞ்சம் பிழியும். இதற்கு மேலும் அவர்களுக்கு ஏதேனும் ஆகினால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு காத்திருக்க சொல்லி இருந்தால் வெற்றியால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்ற சந்தேகம்தான். தேங்க்யூ சரவணா என்று கண்ணீருடன் ஆத்மார்த்தமாக கூறினார் வெற்றி. சரவணாவிற்கு வெற்றி கூறுவதை கேட்டு சங்கடமாயிருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவன் வேலன் குடும்பத்தை நம்பவில்லை. ஆனாலும் தாரிகாவின் நிலைமைக்காக இதற்கு மேல் தாமதிக்க கூடாது என்று அனுமதித்தான். தாரிகா தான் அவன் வாழ்வில் முக்கியம். அவளுக்காக மட்டும்தான் அவன் இதனை ஒப்புக்கொண்டான். அவள் கடத்தப்பட்டு இருந்த ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று அவன் உயிரே போனது. ஒவ்வொரு நாளும் எங்கே கண் விழிக்க மாட்டாளா, மீண்டும் தன்னிடம் பேச மாட்டாளா என்று அவன் ஏங்காத நேரம் இல்லை. வெற்றி நல்லபடியாக அனைத்தும் முடிந்தது என்று சொன்ன பின்தான் அவனுக்கு நிம்மதியாய் இருந்தது. இப்பொழுதே அவனுக்கு தாரிகாவை பார்க்க வேண்டும் என்பது போல் இருந்தது. தாரிகா கண்ணு முடிச்சிட்டாளா என்று ஆர்வமாய் கேட்டான். அதில் மறுப்பாக தலையசைத்தவர், இப்பதான் அவளை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. சீரியஸா எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பிரைன்ல ஏற்பட்ட பிளட் கிளாட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பெருசா இருந்துச்சான். இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்றார். அதன் பின் சரவணா அழைப்பை துண்டித்தான். அவன் அங்கு இருந்த ஹில்வுட்டுக்கு திரும்பி போக நினைத்தான். நீ கிளம்புறியா என்று அவன் கிளம்புவதை பார்த்து கேட்டாள் ஜாய். சம்மதமாய் தலையசைத்தவன், ஏன் நான் போக கூடாதுன்னு ஆசைப்படுறியா? அச்சோ சாரி திம்ஸ் கிட்ட, நான் ஆல்ரெடி புக்ட் என்று சரவணன் நக்கல் அடிக்க எரிச்சலில் வேகமாய் எழுந்து, எக்கேடோ கெட்டு போடா என்று கத்திவிட்டு அங்கிருந்து சென்றாள். சரவணா அங்கிருந்து டாக்ஸி பிடித்து ஹில்வுட்டிற்கு கிளம்பினான். அவனின் ஜிடிஆர் இன்னும் சரி செய்யவில்லை. இது இல்லை என்றால் ரத்தினம் தான் அவனை அழைத்து செல்வார். ஆனால் இப்பொழுது அவரும் முக்கியமான விடயத்தை பற்றி விசாரிக்க சென்றிருக்கிறார். தாரிகாவுக்கு ஆபரேட் பண்ண டாக்டர் வசந்த் யாரு என்று ஜஸ்டினிடம் கேட்டான் சரவணா. அவன் அவரை நம்பவில்லை என்று அர்த்தம் இல்லை. ஆனால் அவனால் ஈஸ்வரை நம்ப முடியாது. ஈஸ்வர் எப்படிப்பட்ட ஆள் என்று அவனுக்கு தெரியாது. ஈஸ்வரும் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவன்தான். அப்படியென்றால் அவர்கள் இருவரும் போட்டியாளர்கள். ஆனாலும் ஈஸ்வர் டாக்டர் வசந்தை கண்டுபிடித்தானா என்று ஆச்சரியமாக நினைத்தான். உங்களுக்கு தெரியாதா என்று லேசாய் அதன்தான் ஜஸ்டின். டாக்டர் வசந்த் வெஸ்டர்ன் மெடிசன்ல கிரேட். சர்ஜரியில இவர் ரொம்ப ஃபேமஸ். மெடிக்கல் ஃபீல்ட்ல நோபல் பிரைஸுக்கு இவரை நாமினேட் பண்ணிருக்காங்க. டாக்டர் வசந்தே ஹெல்ப் பண்ண வந்திருக்காருன்னா கண்டிப்பா குணப்படுத்திடுவாரு. அவர் ஸ்டூடெண்ட் மாதிரி இவர் இல்ல. அவருக்கு அவர் வாழ்க்கையை விட அவர் ரெputation தான் முக்கியம் என்றான். சரவணா இருட்டிய பின்தான் ஹில்வுட்டிற்கு சென்றான். ஜஸ்டினும் அவனுடன் வந்து விட்டான். ஹரிஷும் விக்ரமை பார்த்து கொள்ள தங்கிவிட்டார். சீக்கிரமே இருவரும் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தனர். தாரிகாவிற்கு நடந்த ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்திருந்ததனால் வேந்தன் குடும்பமே மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். வெற்றி தாரிகா பில்லை கட்டுவதிலே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். 10 கோடிக்கு மேல ஆபரேஷனுக்கு செலவாகி இருக்கு என்று பெருமூச்சுடன் கூறினார் லட்சுமி. உனக்கு என்ன, என் பொண்ணு பொழைச்சிட்டாலே நான் சந்தோஷமா இருக்கேன். அவ கண்ணு முடிக்க 10 கோடி என்ன 800 கோடி கூட நான் கொடுப்பேன் என்றார் வெற்றி. லேசாய் சிரித்தார் லட்சுமி. அவர் தோளில் சாய்ந்து கொண்டவர், நல்ல வேலை நம்ம கூட சரவணா இருக்கான் என்று மகிழ்வுடன் கூறினார். அதில் சம்மதமாக தலையசைத்தார் வெற்றி. இனி என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு கவலை இல்லங்க. அவளுக்காகவே அவன் வாழ்றான். அவங்க 2 பேரும் வாழ்க்கை முழுக்க
சந்தோஷமா இருக்கணும் என்றார் லட்சுமி. அந்நேரம் சரியாக ஹாஸ்பிட்டலில் நுழைந்தான் சரவணா. அவனுக்காகவே வார்டில் காத்து கொண்டிருந்தாள் அபிநயா. சரவணன் வந்ததை பார்த்ததும் அவள் முகம் மாறியது. என்னாச்சு? தாரிக் ஆபரேஷன் சக்சஸ், உனக்கு சந்தோஷமா இல்லையா என்று கேட்டான் சரவணா. அதற்கு மறுப்பாக தலையசைத்தாள் அபி. அவள் மிகவும் மகிழ்ந்தாள். ஆனால் அவள் கண் விழித்ததற்கு பின் எப்படி அவளை எதிர்கொள்வது என்ற எண்ணம் அவளின் மனதை பிசைந்தது. கவலைப்படாத என்று அவள் தோளில் தட்டி கொடுத்தான் சரவணா. வேதனையுடன் சரவணன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அபி. அவனின் அந்த ஒரு வார்த்தையே அபிநயாவை சற்று இலகுபடுத்தியது. தாம் சார்ந்து இருக்க இப்பொழுது சரவணனும் இருக்கிறான் என்று மகிழ்ந்தாள். அவன் தோளில் இருந்து தலை நிமிர்த்தியவள், அது நான் எனக்கு ஏதோ தப்பா படுது என்று தயக்கத்துடன் கூறினாள் அபிநயா. என்ன விஷயம்? டாக்டர் வசந்த் நடந்துக்கிற விதத்துல உனக்கு சந்தேகம் இருக்கா என்று புருவம் சுருக்கினான் சரவணா. இல்ல என்று அவசரமாய் மறுத்தாள். ஆனா டாக்டர் வசந்த் வந்தப்போ அவர் கூட 5 ஸ்டூடெண்ட் ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாரு என்று அவள் கூறிக்கொண்டே இருக்கையிலே சரவணன் ஜஸ்டினை பார்த்து டாக்டர் வசந்த் பற்றி விசாரிக்க சைகை காட்டினான். டாக்டர் வசந்த் மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர். பணத்தால் அவரை தன் வசப்படுத்திக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆபரேஷன் நடக்கும் பொழுது அவர் 5 மாணவர்களை அவருடன் அழைத்து செல்வது வழக்கம். பொது சேவை என்னும் பொது சுய விருப்பு வெறுப்பை புறக்கணித்து செய்ய வேண்டும். அந்த வாக்கியம் இவருக்கு பொருந்தும். மக்கள் உயிரை காப்பாற்றுவதையும் சேர்த்து மருத்துவ உலகை மென்மேலும் உயர்த்துகிறார். ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் சரவணா. எனக்கு முழுசா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அதுல ஒரு ஆளு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் நடவடிக்கையே சரியில்லாத மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, அவ ஆக்சியால இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று தாரிகாவிற்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற வருத்தத்தில் கூறினாள் அபி. தாரிகாவிற்கு எதுவும் ஆபத்து இல்லை, இன்னும் 1 வாரம் கழித்து அவளை டிஸ்சார்ஜ் செய்து விடலாம் என்று மருத்துவர் கூறியிருந்தார். ஆனாலும் அபிநயாவிற்கு ஏதோ சரியில்லை என்று நெருடலாகவே இருந்தது. ஆக்சியாவில் இருந்து ஒருவனா என்று நெற்றி சுருக்கினான் சரவணா. டாக்டர் வசந்தின் மாணவனாவது அவ்வளவு சுலபம் இல்லை. ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர்களால் கூட அவ்வளவு சுலபமாய் அவர் மாணவன் ஆகிட முடியாது. டாக்டர் மார்ட்டினும் அப்படிதான். அவரின் திறமையினால் தான் அவரின் மாணவரானார். டாக்டர் வசந்தோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஹோக்சியால இருந்து யார் வந்திருக்கா, என்ன ஏதுன்னு விசாரிங்க என்று ஜஸ்டினிடம் கூறினான் சரவணா. சம்மதமாய் தலையசைத்தான் ஜஸ்டின். அங்கு வெளியே இருந்து வெற்றியும் லட்சுமியும் இன்னொரு நபருடன் அங்கு வந்தார்கள். அவர் வேலன் குடும்பத்தை சேர்ந்த அசிஸ்டன்ட். அவர் மிகவும் தன்மையாக அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். சரவணனை கண்டதும் அவராகவே கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். சரவணன் கையை நீட்டாமலே, ஏன் உனக்கு என் ஹெல்ப் வேணுமா என்றான். சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட். ஆமா, உங்க ஹெல்ப் வேணும் என புன்னகையுடன் கூறினார். 1 வாரம் கழிச்சு வேலன் ஃபேமிலில ஒரு பார்ட்டி நடக்க போகுது. நீங்க வேற பல வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, நீங்க அந்த பார்ட்டிக்கு வந்துராதீங்கன்னு சொல்லத்தான். அப்புறம் தேவையில்லாத சங்கடம் உண்டாகும் என்று நேரடியாக கூறினார். சரவணன் அவரை பயங்கரமாய் முறைத்தான். என்ன பார்ட்டி என்று கேட்டான் சரவணா. சரவணா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. வேலன் குடும்பத்துக்கே உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடந்த எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்கு அந்த பார்ட்டிக்கு வர தகுதியே இல்ல என்று அழுத்தமாய் கூறினார் அசிஸ்டன்ட். நான் வந்தா என்று முறைப்புடன் கேட்டான் சரவணா. அத்தியாயம் 184. குப்பையில கிஃப்ட். சரவணா, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதான் இது. அதாவது தனக்குன்னு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி. ஆனா குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகை ரொம்ப பயங்கரமானது. இப்பதான் நாங்க தாரிகாவுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம கூடவே உனக்கு ஒரு கிஃப்டும் இருக்கு என்று சொன்ன அசிஸ்டன்ட் தனக்கு பின்னால் இருந்த இன்னும் ஒருத்தனுக்கு கண் காட்டினான். அவன் தனது கையில் இருந்த ஒரு பாக்ஸை எடுத்து நீட்டினான். அசிஸ்டன்ட் பாக்ஸை திறந்து காட்டினார். அதில் ஒரு வீட்டு கீயும் கேரேஜ் கீயும் கார்டும் இருந்தன. கோஸ்ட் டவுன் ப்ராவின்ஸ்ல இருக்கிற மரைன் ரிசார்ட் வில்லாவோட கீ. மரைன் ரிசார்ட் வில்லாவுக்கு ஜாயின் ஆகுறாங்கன்னு சொன்னா மரைன் கிளப்போட சில்வர் மெம்பரா இருக்காங்கன்னு அர்த்தம்னு
உங்களுக்கு தெரியும்னு தான் நினைக்கிறேன். பல பில்லியன் டாலர் பெறுமதியான கார்கள் உள்ள 3 கராஜோட கீ இருக்கு. இந்தாங்க. இந்த கார்டு வேலன் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி கார்டு. இத வச்சு பணம் செலவழிக்காமலே உலகத்துல எங்க வேணும்னாலும் டிராவல் பண்ணலாம். இந்த கார்டை மட்டும் காட்டினா போதும், எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் என்று விளக்கிக் கொண்டிருந்தார். எல்லா கிஃப்ட்டுமே பெருமதியானதாக தான் இருந்தது. அதிலும் முக்கியமாக தாரிகாவின் ட்ரீட்மெண்ட் விலை மதிக்கத்தக்க முடியாதது. அதுக்காகவே மட்டும் சரவணன் அவர்களுக்கு காலம் முழுக்க நன்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போது அவனுக்கு முன்னால் இருக்கும் அந்த அசிஸ்டன்டின் ஆட்டிடியூட் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவனும் மிடுக்காகவே இருந்தான். எல்லாத்தையும் விடுங்க, உங்க பேச்ச கேட்காம இருந்தா என்ன? அதை கேட்டதும் அசிஸ்டன்ட் ஒரு மாதிரியாக புன்னகைத்தார். சாய்ஸ் உங்களோடதுதான், ஆனா எல்லாம் எல்லா நேரமும் ஒண்ணு மாதிரி இருக்காதுல்ல. நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அத உங்க கையாலேயே கெடுத்துக்க வேணாமே. அப்புறம் கொண்டாட எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம போயிடும். சில விஷயங்கள் சண்டை போட்டு எடுத்துக்கலாம், அதே மாதிரி சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். வேலன் குடும்பம் உன்னையும் உன் அப்பாவையும் எப்பவோ மறந்துட்டாங்க. உங்க 2 பேரோடையும் பேரை கூட சொல்ல விட மாட்டாங்க என்று சொல்லி முடித்தார். இந்த தடவை சரவணாவுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என புரிந்தது. அப்போது அவனது அப்பாவுக்கு மட்டும் வேலன் குடும்பத்தின் சப்போர்ட் இருந்திருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல பாஸ்ட் இருந்திருக்கும் என்று நினைத்தான். சரவணன் ஒரு பெருமூச்சு விட்டு தலையை மேலும் கீழும் மாட்டினான். சரி, நான் பார்ட்டிக்கு வரல, கவலைப்படாதீங்க என்று சொன்னான். அதை கேட்டதும் அசிஸ்டன்ட்டுக்கு வந்த வேலை இவ்வளவு சீக்கிரத்தில் முடிந்து விட்டதை நினைத்து பெருமிதமாக இருந்தது. சரவணன் அமைதியாக பெட்டியையும் வாங்கிக் கொண்டான். அதை எடுத்துக்கொண்டு நேராக ஜன்னலுக்கு பக்கத்தில் போனான். சிறிது நேரத்தில் சடார் என ஒரு சத்தம் கேட்டது. அவன் அப்படியே பாக்ஸை கீழே போட்டிருந்தான். அதை பார்த்த அசிஸ்டன்ட் அதிர்ச்சியானான். பாத்தியா, 5வது மாடியில இருந்து கீழே போட்டிருக்கேன். ஆனாலும் அந்த பொருளுக்கு ஒரு சேதமும் வந்திருக்காது. இருந்தாலும் யாரும் அதை எடுக்க பாக்கல. ஏன் அதை தாண்டி போன நாய் கூட அதை மோந்து கூட பாக்கல என்று கையில் தூசி தட்டி கொண்டே சொன்னான். அசிஸ்டன்ட் அவனை நம்ப முடியாமல் பார்த்தார். கண்டிப்பா உனக்கும் உன் அப்பனோட முடிவுதான்டா. வேலன் ஃபேமிலி ஒன்ன மதிச்சு ஒன்னு பண்ணா நீ அதையே வேண்டாம்னு தூக்கி போட்டிருக்க. உனக்கு என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ்ல இப்படியே இருக்கணும்னு நினைப்பா? உண்மையை சொல்லணும்னா உன்னோட செயல்கள் உள்ளூர்ல இருந்து வெளிநாடு வரைக்கும் இருக்கிற பல பேரை கொந்தளிக்க வச்சிருக்கு. எல்லாரும் உன்னை கவனிச்சுக்க ஆள் அனுப்பியிருக்காங்க என்று கோபத்துடன் சொன்னான். சரவணன் அதை எதையும் அலட்டி கொண்டது போலவே தெரியவில்லை. அவன் நீ சொல்றத சொல்லிக்கோ, நான் பண்றது பண்றேன் என்பது போல நின்று கொண்டிருந்தான். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஏதோ பண்ணு, உன்னோட இஷ்டம். நீ அவனுக்கு கிட்ட அடி வாங்கி சாக போறது மட்டும் உறுதியா தெரியுது என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து போனார். அவர் நேராக ஈஸ்வரின் வில்லாவுக்கு தான் போனார். நேராக ஈஸ்வரின் ரூமுக்கே போக அங்கே அவனது கட்டிலில் எத்தனையோ பெண்கள் பல்வேறு கோணங்களில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அசிஸ்டன்ட் வந்ததை பார்த்தவன் மெதுவாக எழுந்து உட்கார்ந்து கொண்டான். என்ன நடந்தது என்று கேட்டான். ஆனால் அவனுக்கு அந்த கேள்விக்கான பதில் ஏற்கனவே மனதுக்குள் இருந்தது. நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான், அவன் எதையும் எடுத்துக்கல. சரவணா, நீ இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுதான்டா. அப்படியே அவனோட அப்பா போலதான் புடிவாதம். அந்த நேரத்துல அவனோட அப்பா குடும்பத்தில இருந்து விலக்கப்பட்ட நேரத்துல அவன் கொஞ்சம் கூட சமரசம் பேச ரெடியா இருக்கல, அப்படியே போயிட்டான். ஆனா இப்ப வேலன் குடும்பத்தோட அந்தஸ்து அவன் நினைச்சு பார்க்க முடியாத படி அதிகமா இருக்கு. சரவணனோட அப்பாவுக்கு ஃபாரின்ல நிறைய சொத்தெல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவனோட பிசினஸும் நல்லாதான் போய்கிட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் வேலன் குடும்பத்துக்கு முன்னாடி வெறும் தூசுதான். இப்ப நடக்க இருக்கிற பார்ட்டியோட முதல் நோக்கமே சரவணனோட பார்ட்டிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்றதுதான். உனக்கு இது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும்ல என்று கேட்டான். அசிஸ்டன்ட்டுக்கு அது பற்றி நன்றாகவே தெரியும். இந்த பார்ட்டிக்கு கோஸ்டவுன் புரோவின்ஸில் இருக்கும் அனைத்து முக்கியமான ஆட்களும் வருவார்கள். அது அங்கே இப்போது முக்கியமான விஷயம் இல்லை. முக்கியமான விஷயம் என்னவென்றால் சரவணனின் பாட்டிக்கு அவனது அப்பா என்றால் அலாதி பிரியும். அவர் மட்டும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையுடன் இருந்திருக்காவிட்டால் சரவணனையும் அவனது குடும்பத்தையும் வெளியே அனுப்பிவிட்டிருக்க மாட்டார். அன்றிலிருந்து அவரது மனம் குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறது.
எப்போதாவது தனது பேரனை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த பர்த்டே பார்ட்டியின் போதுதான் உயில் எழுதப்பட இருக்கிறது. அதில் சொத்து மட்டும் அடங்காது, சில பல சோசியல் ரிலேஷன்ஷிப்பும் கூட உயில்படிதான் பேணப்படும். இந்த ஒரு விஷயம் சவுத் ஈஸ்ட் ரீஜனையே பிரட்டி போடும் அளவுக்கு பவர் உள்ளது. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா சரவணன் அதுக்கு வந்துடவே கூடாது என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான். அவன் அப்படி சொன்னாலும் கூட சரவணன் சும்மா இருக்க மாட்டான் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது. அப்புறம் சார், அவனோட கேர்ள் ஃபிரெண்டு நாளைக்கு கண்ணு முழிச்சிடுவா போல என்று சொன்னான் அசிஸ்டன்ட். அதை கேட்டதும் மிகவும் வில்லத்தனமாக சிரித்தான் ஈஸ்வரன். அந்த ஆளோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் உண்மையா இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த ரூமின் ஒரு மூலையில் சேரில் உட்கார்ந்து கொண்டு இருந்தவனை பார்த்தான். அவன்தான் ஆக்சியாவில் இருந்து வந்தவன். அவனது ட்ரீட்மெண்ட் பாரம்பரிய மருத்துவம், ஆங்கில மருத்துவம் இது இரண்டையும் விட கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். அது ஆக்சியாவில் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும். கவலைப்படாதீங்க ஈஸ்வரன், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றபடி செய்யற வரைக்கும் சரவணனை தோக்கடிக்கிறது ஒரு ப்ராப்ளமாவே இருக்காது என்று சொன்னான் அவன். நீ சொல்றபடியே நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வரன் மறுபடியும் சத்தமாக சிரித்தான். பின் அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணின் தொடையில் தட்டி அவளை அந்த டாக்டரிடம் போக சைகை காட்டினான். அவளும் ஒரு கிளாஸின் ட்ரிங்கை எடுத்துக்கொண்டு இடுப்பை ஆட்டி ஆட்டி டாக்டரை நோக்கி நடந்தாள். ஆனால் அவனது முகமோ உடனே வெறுப்பை காட்டியது. சரியான ஆளுதான்டா நீ. பொண்ணையும் தொடமாட்டேங்கிற, கூடியையும் தொடமாட்டேங்கிற. அப்ப உனக்கு வெறும் டீ தான் சரியா என்று சிரித்தான் ஈஸ்வரன். அசிஸ்டன்ட் போனதும் சரவணன் தாரிகாவை பார்த்து கொண்டு ஹாஸ்பிட்டலேயே இருந்தான். அவனுக்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் கூட மனதுக்குள் சில நெருடல்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இப்போது அவள் கண் விழித்தால் போதும் என்று அவளுக்கு பக்கத்திலேயே இருந்தான். நாளையிலிருந்து எந்த கண்களில் தன்னையே தொலைத்தானோ அந்த கண்கள் மீண்டும் மின்னலுடன் அவனை பார்க்குமே என நினைக்கும் போது அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அவள் கதை சொல்லும் அழகு, சிரிப்பு சப்தம், செல்ல சண்டைகள், சிறு பிள்ளைத்தனமான குற்றச்சாட்டுகள் என அனைத்தையும் அவன் இத்தனை காலமும் மிகவும் மிஸ் பண்ணினான். அது எல்லாத்தையும் நாளையிலிருந்து மீண்டும் அனுபவிக்கப் போகிறான் என நினைக்கும் போது இப்போதுதான் பிறப்பது போல இருந்தது. அவன் தாரிகாவையே வைத்துக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வந்தது. அவனது அப்பாதான் கால் பண்ணியிருந்தார். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான்டா இருக்கேன். தாரிகா கண்ணு முழிச்சிட்டாளா? இன்னும் இல்லப்பா, ஆனா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கண்ணு முடிச்சிடுவா. சரிடா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் கால் பண்ணது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான். இன்னும் 10 நாள்ல உன் பாட்டியோட பர்த்டே. அதனால நாம உன் கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிக்கிட்டு அங்க போக போறோம் என்று சொன்னார். என்னதான் அவர் அங்கே கடும் பிஸியாக இருந்தாலும் கூட அவருக்கு அவரது அம்மாவின் பிறந்த நாள் நன்றாக ஞாபகம் இருந்தது. ஆனால் இந்த வருடம் தானே நேரிலேயே வர நினைத்திருக்கிறார். அத்தியாயம் 185. தாரிகா கண் முழிச்சிட்டா. வேலன் குடும்பம் சரவணனுக்கும் சரி, அவனது அப்பாவுக்கும் சரி, இப்போது ஒரு அந்நியமான இடம்தான். அவர் பேசும் தொனியை வைத்து பார்க்கும்போது ஏதோ சம்பவத்துக்கு ரெடியாக வருவது போல சரவணனுக்கு தோன்றியது. அதை பற்றி யோசித்துக் கொண்டே ஜஸ்டினிடம் வேல் ஃபேமிலியின் நெட் வொர்த் பற்றி கேட்டான். எப்படியும் 10 பில்லியன் ஆவது இருக்கும். ஆனா அவங்க மறைவா இருக்கிறதுனால என்னால சரியா சொல்ல முடியாது. ஆனா இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்த்தா அவங்க ஃபாரின் பேங்கோட கூட்டு சேர்ந்தா எப்படியும் தொகை எண்ண முடியாத அளவு போயிடும். ஆனா ஒண்ணு, இப்படி மறைவா இருக்கிற ஃபேமிலி எல்லாம் ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல இடம் பிடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள விட இவங்க தான் பணக்காரங்க என்று சொன்னான். சரவணனுக்கும் அந்த லிஸ்டுக்கு பின்னால் இருக்கும் பாலிடிக்ஸ் நன்றாகவே தெரியும். எல்லோரும் லிஸ்டில் இடம்பெற காசு கொடுத்தால் இந்த மாதிரியான குடும்பம் எம்மை போட்டுவிட வேண்டாம் என காசு கொடுப்பார்கள்.
சரவணன் விசாரித்த வரைக்கும் வேலன் குடும்பம் வருடத்துக்கு 15 மில்லியன் அப்படி லிஸ்டில் வராமல் இருக்க செலவழித்திருக்கிறார்கள். சரவணன் எப்படியாவது வேலன் ஃபேமிலியை பற்றி மிகவும் துல்லியமான தகவலை தேட பார்த்தான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு வகையிலும் அது கை கொடுக்கவில்லை. அதை பற்றி யோசித்துக் கொண்டே அப்படியே தலையை பிடித்தான். அதை பார்த்த அபிநயா உடனே, என்ன தலைவலியா இருக்கா? நான் வேணும்னா மசாஜ் பண்ணி விடட்டுமா என்று கேட்டாள். சரவணனோ அதுக்கு லேசான புன்னகையுடன் வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினான். திம்சு, நீ இந்த கொஞ்ச நாளா ரொம்ப தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்று சொன்னான். என்ன பெருசா வேலை? என்னோட கடமையை தானே பண்ணிட்டு இருக்கேன். உனக்காக இல்லனாலும் கூட தாரிகாக்காக பண்ணுவேன். அவ என்னோட பெஸ்டி. சரி, அந்த டாக்டர் பத்தி விசாரிக்க அனுப்புனியா? எனக்கு அவனை பார்த்ததுமே சந்தேகமா தான் இருந்துச்சு. ஒரு டாக்டர் அதுக்கு பிளாக் ரோப் போடணும் என்று தன் சந்தேகத்தை சொன்னாள். அதை கேட்டதும் சரவணன் நெற்றியை சுருக்கிக் கொண்டு தலையை மேலும் கீழும் ஆட்டினான். காலையில் 5 மணிக்கு டாக்டர் வந்து தாரிகாவை பார்த்துவிட்டு இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறாள், எப்படியும் கண் விழித்து விடுவாள், பயப்படும்படி ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு சென்றார். அதை கேட்டதும் சரவணன் தனது அம்மாவை பார்க்க சென்றான். வேலன் குடும்பத்துக்கு போவதாக இருந்தால் அவரையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தான். அவர் ஒரு சிறிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட சரவணனையும் அவனது அப்பாவையும் அவர் மிகவும் நல்லபடியாக தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரவணன் ஈஸ்வரி இருக்கும் இடத்தை வந்தடைந்த நேரத்தில் அவர் துணி துவைத்துக் கொண்டிருந்தார். சரவணன் அவருக்காக எடுத்துக் கொடுத்திருந்த ஹோட்டலை விட்டும் வந்து இப்போது தனது பழைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறார் ஈஸ்வரி. அவருக்கு ஹோட்டலில் வாழ்வது பழக்கமில்லாமல் இருந்தது. சரவணனை கண்டதும் பேரானந்தத்துடன் உடனே எழுந்து கொண்டார். என்னப்பா சரவணா, திடீர்னு வந்திருக்க? அம்மா, அது வந்து நான் உங்களை ஒருத்தவங்கள மீட் பண்ண கூட்டிட்டு போலாம்னு வந்தேன் என்று மிகவும் வெட்கத்துடன் சொன்னான். அதை பார்த்ததும் கண்ணை பிரட்டினார். யாரடா பாக்க போறோம்? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? எல்லாம் தெரியுமா? நீங்க பாக்க போறது உங்க மருமகளா கூட இருக்கலாம். டாக்டர் சொன்னபடி பார்த்தால் தாரிகா இன்னும் சில மணி நேரங்களில் கண் விழித்து விடுவாள். அவள் பார்க்கும்போது முன்னாடி ஈஸ்வரி இருந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள் என்று சரவணனுக்கு தெரியும். ஈஸ்வரியும் உடனே தனது கை கால் என அனைத்தையும் கழுவி விட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டார். சரி, என் மருமக இப்ப எங்க இருக்கா? அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா என்று புன்னகைத்துக் கொண்டே சொன்னான். அதை கேட்டதும் திடீர் என்று ஈஸ்வரி துடுப்பக்கட்டையை கையில் எடுத்தார். டே கழுத, எதுவும் பண்ணக்கூடாதத பண்ணி ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் வந்துடுச்சா? அதுதான் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்கியா? என்ன ஆசீர்வாதம் வேணுமா? நீ இன்னும் திருந்தலடா, உன்னை திருத்தவே முடியாது என்று அவனை அதட்டிக் கொண்டே திட்டினார். பின் உடனே வேக வேகமாக ரூமுக்குள் போய் தனது பர்சில் இருந்த காசை எடுத்தார். அதில் 5000 தான் இருந்தது. இது ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே பத்தாது என்று நினைத்துக் கொண்டு உடனே சரவணனுக்கு முன்னால் வந்தார். டேய், பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்கு, உடனே போய் காசை எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வா என்று படபடவென பேசிக்கொண்டே போனார். சரவணன் பேந்த பேந்த முழித்துக் கொண்டிருந்தான். அம்மா, நீங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ என்னடா அப்படியே நின்னுட்டு இருக்க? எந்த பொண்ணு உன் மேல லவ்ல விழுந்தாலும் அவளா இருந்தாலும் நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். இங்க பாரு, இந்த அபார்ஷன் கிபார்ஷன் ஏதாவது பண்ண உன்னை கொன்னுடுவன் பாத்துக்கோ என்று பொறிந்து தள்ளினார். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தையை கேட்டதும் தான் அவனுக்கு அவர் இதுவரைக்கும் எல்லாத்தையும் வேறு ஏதோ என்று நினைத்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்தது. அப்படியே தரையில் உட்கார்ந்து கொண்டு சத்தமாக சிரிக்க தொடங்கினான். அவனுக்கு ஈஸ்வரியை பார்க்க பார்க்க சிரிப்பாக இருந்தது. உங்களுக்கு உங்க புள்ளைய பார்த்தா அப்படிப்பட்ட மாதிரியா தெரியுது? அவ கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து படுத்திருக்காமா. அதான் கண்ணு முடிக்கும் போது உங்களை அவ முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க எம்மா சிரிச்சு சிரிச்சு வயிறு வேற வலிக்குது. சரவணன் சொன்னதை கேட்டதும் அப்படியே உறைந்து போய் நின்றார் ஈஸ்வரி. உடனே தன் நிலைக்கு வந்தவர், அப்ப அவ பிரெக்னண்டா இல்லையா? சுத்த வேஸ்ட் நீ என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணன் வாயடித்து போனான். சிறிது நேரத்திலேயே 2 பேரும் தாரிகாவின் ரூமில் இருந்தார்கள். டே சரவணா, இதுதான் அந்த பொண்ணா?
ஆமாமா. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்குடா. ரொம்ப அமைதியா அழகா இருக்கா. ஆமாமா, தூங்கிக்கிட்டு இருந்தா அமைதியா தான் இருப்பா என்று சொல்ல அவனை இன்னும் ஒரு முறை அடித்தார் ஈஸ்வரி. அவருக்கு அவளை பார்த்ததுமே பிடித்து விட்டது. தனக்கு மிகவும் பொருந்தி போக கூடியவள் போல் தோன்றியது. இத்தனையையும் கண்ணை மூடி இருக்கும் அவளது முகத்தை வைத்தே கண்டுபிடித்து விட்டார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் வெற்றியும் லட்சுமியும் கூட வந்து சேர்ந்தார்கள். ஈஸ்வரியும் லட்சுமியும் கூட சீக்கிரத்திலேயே ஒட்டி கொண்டு விட்டார்கள். அவருடன் பேசியதில் அவர் ஒரு பெரிய பணக்காரி என்று மட்டும் ஈஸ்வரிக்கு புரிந்தது. அதை நினைத்துதான் அவருக்கு டென்ஷனாக இருந்தது. சரவணன் தனியாக இருந்த நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டார். சரவணா, நீ ஒன்னும் உன்னை பத்தி பீத்திக்கல தானே என்று மெதுவாக கேட்டார். இல்லம்மா. ஏன்? இல்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா, குடும்பமும் பெருசு, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரவணாவுக்கு எல்லாத்தையும் இப்போதே தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தது. அதனால் அவன், அம்மா, அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாம் தெளிவாகிடும் என்று மட்டும் சொன்னான். சரவணன் அப்பாவை பற்றி சொன்னதை கேட்டதும் ஈஸ்வரி அதுக்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அப்படியே அமைதியாகிவிட்டார். அவருக்கு அவன் சொன்னதை எதிரொலி போல கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போது தாரிகா லேசாக அசைவது தெரிந்தது. உடனே எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். தாரிகா, தாரிகா, எழுந்துட்டியா? தாரிகா, நான் உன் அம்மாடா, கண்ணை திறந்து பாரு, இங்க பாருடா என்று சொன்னார் லக்ஷ்மி. அவளும் மெதுவாக கண்ணை திறக்க ட்ரை பண்ணினாள். ஆனால் வெளிச்சத்தினால் அவளால் முழுதாக திறக்க முடியவில்லை. உடனே அங்கே வந்த டாக்டர், அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு பழக கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால இப்பவே எல்லாரும் பார்க்க வேணாம், கொஞ்ச பேர் மட்டும் உள்ள இருங்க, மத்தவங்கள வெளியே இருங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் லட்சுமி முதலில் வெளியே போனார். அதைத் தொடர்ந்து வெற்றியும் ஈஸ்வரியும் போனார்கள். கடைசியாக சரவணனும் அபிநயாவும் தான் இருந்தார்கள். அபிநயா ஒரு மூலையில் போய் நின்று கொண்டாள். சரவணன் மட்டும் தாரிகாவுக்கு பக்கத்தில் இருந்தான். மெதுவாக கர்ட்டனை இழுத்து விடவும் தாரிகா கொஞ்சம் கொஞ்சமாக கண் திறந்தாள். அதை பார்த்து கொண்டு இருந்த சரவணனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அவன் அவளை பார்த்து சிறிது நேரத்துக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான். அவன் இந்த ஒரு நொடிக்காக எத்தனை காலமாக தவம் இருந்திருக்கிறான். ஏதோ ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை முதலில் கையில் ஏந்துவது போல ஆனந்தமாக இருந்தது அவனுக்கு. அவனுக்கு அவளை அப்படியே தூக்கி அணைத்துக் கொண்டு சுத்த வேண்டும் போல இருந்தது. தனது முத்தத்தாலே அவளை நனைக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவளது தலையில் இருந்த கட்டு அவனை தடுத்தது. அவளை பார்த்து அழுது கொண்டே மெதுவாக அவளுக்கு பக்கத்தில் போனான். அவளது கையை பிடித்து தனது கண்ணில் ஒற்றினான். சிறிது நேரத்துக்கு அப்படியே இருந்தான். தாரிகா எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டவில்லை. சரவணன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தான். பின் அவன் அவளது நெற்றியில் லேசாக முத்தமிட போனான். அந்த நேரத்தில் தாரிகா திடுக்கிட்டாள். உடனே அவனது கன்னத்தில் பலார் என்று அறைந்துவிட்டு அவனை மிகவும் வேகமாக தள்ளிவிட்டாள். அத்தியாயம் 186. மறந்ததே நெஞ்சம். சரவணன் இந்த தாக்குதலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததால் அவன் சில அடிகள் பின்னால் வைத்து நின்றான். அதை பார்த்ததும் உடனே அபிநயா முன்னால் வந்தாள். ஏ தாரிகா, என்னாச்சு உனக்கு என்று கேட்டாள். தாரிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த அபிநயா இப்போது ஒரு அந்நிய மனிதன் போல தெரிந்தாள். உள்ளே ஏதோ சத்தம் கேட்டதும் டாக்டரும் உடனே ஓடி வந்தார். என்னாச்சுமா, ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டுக்கொண்டு ஹெட் நர்ஸும் ஓடி வந்தார். அவர்களுக்கு தாரிகா கண் விழித்து விட்டதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. தாரிகா மிகவும் பதட்டத்துடன் இருந்தாள். அவளுக்கு சரவணனையும் அபிநயாவையும் பார்த்து பயமாக இருந்தது. 2 பேருமே அவளுக்கு அந்நியவனாக தான் தெரிந்தார்கள். நர்ஸை கண்டதும் தான் தாரிகா கொஞ்சம் சாந்தமானாள். அவரை பார்த்தால் கொஞ்சம் நம்பிக்கைக்குரியவர் போல தெரிந்தது. நான் ஏன் இங்க இருக்கேன் என்று திக்கி திணறி கேட்டாள் தாரிகா. நர்ஸோ பதில் சொல்லாமல் அவளை செக் பண்ணுவதை தொடர்ந்தார். பின் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டு இருந்த டாக்டரின் பக்கம் திரும்பி, சார், இண்டிகேட்டர் எல்லாம் ஆல் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு என்று சொன்னார். டாக்டரும் தாரிகாவை செக் பண்ணினார். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருப்பது போல தெரியவில்லை. ஆமா, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மெமரி லாஸ் ஆகாது. நாம திரும்ப டாக்டர் வசந்த தான் பார்க்கணும் என்று சொன்னார். ஆனால் அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை என்று 2 பேருக்கும் தெரியும்.
நர்ஸ் அதை நினைத்துக் கொண்டே சரவணனை பார்த்தார். பின் வெளியே இருந்து பார்த்து கொண்டு இருந்த வெற்றியை வர சொன்னார். வெற்றியும் லக்ஷ்மியும் வரவும் தாரிகா உடனே அம்மா அப்பா என்று உணர்ச்சி பொங்க சொன்னாள். பின் மெதுவாக அபிநயா பக்கம் திரும்பி மன்னிச்சிரு என்று கேட்பது போல பார்த்தாள். அபிநயா லேசாக புன்னகைத்தாள். அவள் சரவணனை பார்க்க தாரிகாவும் அவன் பக்கம் திரும்பினாள். அவனை பார்த்ததும் அவளது முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. சற்று முன்னர் வரை அவளது முகத்தில் இருந்த மென்மை இப்போது இருக்கும் இடமே தெரியாமல் மறைந்து போனது. அம்மா எனக்கு என்ன ஆச்சு என்று பாவமாக கேட்டாள். லட்சுமி உடனே பதில் சொல்லவில்லை. பதிலாக சரவணனை பார்த்து கொண்டே, உனக்கு அவர் யாருன்னு தெரியலையாமா என்று கேட்டார். சரவணன் அவரது மனதில் ஒரு பெரிய இடத்தை பிடித்து வைத்திருந்தான். அவன்தான் அவரது மருமகன் என இருந்த நேரத்தில் இப்போது தாரிகா அவனை வேற்றுகிரக வாசி போல பார்ப்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு அம்னீஷியா ஏற்பட்டு விட்டதோ என யோசித்தார். சரவணனுக்கு அவள் அவனை யாரோ மாதிரி பார்ப்பதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எத்தனையோ ஆசைகளோடு இருந்தவனின் நெஞ்சத்தை கத்தியால் கீறியது போல இருந்தது. அவனுக்கு அவளது கையை பிடித்து கெஞ்சி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும் போல இருந்தது. ஆனால் அது அவளுக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் என அவனுக்கு தெரியும். தாரிகா மீண்டும் ஒரு முறை சரவணனை நன்றாக பார்த்தாள். இல்லம்மா என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னாள். உடனே அபிநயாவும், தாரிகா நல்லா பார்த்து நிதானமா யோசிச்சு சொல்லு, உண்மையாவே இவர் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அதை கேட்டதும் தாரிகா உடனே அடுத்த பக்கம் திரும்பினாள். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும், டயர்டா இருக்கு என்று சொன்னாள். லட்சுமி சரவணனை பார்த்தார். அவன் தலையை ஆட்டவும், தாரிகா நான் மட்டுமாச்சும் உன் கூட இருக்கட்டுமா என்று கேட்டார். அதுக்கும் அவள் வேண்டாம் என்பதாக தலையை ஆட்ட எல்லோரும் வெளியே போனார்கள். காலையில இருந்து என் மனசு குதூகலத்துல பஞ்சாப் பறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சரவணனின் மனம் இப்போது மலையை சுமப்பது போல இருந்தது. எல்லோரும் வெளியே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார்கள். இப்போ நாம என்ன பண்றது? தாரிகா அவளோட ஞாபகத்தை இழந்துட்டாளா என்று மிகுந்த வருத்தத்துடன் கேட்டார் லட்சுமி. லட்சுமியை விட ஈஸ்வரிக்குதான் மிகவும் வருத்தமாக இருந்தது. தனது மகனுக்காக ஒருத்தி இருக்கிறாள் என தெரிந்ததும் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆனால் எல்லாம் இப்படி ஆகிவிட்டதை நினைத்து மிகவும் வருந்தினார். கூடவே சரவணன் அப்பா வருகிறார், எதுக்கு வருகிறார், ஏதும் பிரச்சனையா என்று பலத்தை போட்டு யோசித்துக் கொண்டிருந்தார். திடீர் என்று சரவணன் பக்கம் திரும்பிய ஈஸ்வரி, டேய் என்ன பண்ண நீ ஏதோ பண்ணிருக்க, அதனாலதான் அவ இப்படி கோபமா இருக்கா. இல்லனா எதுக்கு அவ இப்படி நடந்துக்க போறா? அவ மனசு காயப்படும்படி நீ ஏதோ பண்ணிருக்க, என்ன பண்ணன்னு மரியாதை சொல்லு சொல்லு என்று அடித்துக் கொண்டே கேட்டார். சரவணனோ முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டிருந்தான். சரவணா, டாக்டர் வசந்த ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போக சொல்ல முடியுமா என்று தயங்கிக் கொண்டே கேட்டார் வெற்றி. சரவணன் தலையை ஆட்டி மறுத்துவிட்டு யோசித்தான். மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் பற்றிய ஞாபகத்தை மட்டும் மறக்கடிக்க வைக்கும்படி எந்த ஒரு உத்தியும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. சரவணா, அல்சீமியஸ்னு சொல்லி ஒரு வியாதி இருக்கு. அது சில குறிப்பிட்ட சில காலத்தோட ஞாபகத்தை மட்டும் மறக்கடிக்க வைக்கும். அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஃபீல்ட்ல எந்த ஒரு டாக்டரையும் தெரியாது. இல்லனா ஏதாவது பண்ணி பார்க்கலாம் என்று அவரும் உடைந்து போன குரலில் சொன்னார். ஈஸ்வரி, நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. தாரிகாவுக்கு ஞாபகம் திரும்ப வந்தாலும் வரலனாலும் உங்க மருமக அவதான் என்று உடைந்து போய் உட்கார்ந்திருந்த ஈஸ்வரியின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் லட்சுமி. அவருக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அவருக்கு தாரிகாவை நினைக்கும் போது பதட்டமாக தான் இருந்தது. சரவணா திரும்பி ஜஸ்டினை பார்த்தான். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பாஸ், அது எங்களை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஜஸ்டின் சொன்னது என்னவோ சரிதான். சரவணனும் ஒரு விஷயத்தை அவதானித்தான். அவனுக்கு என்னமோ தாரிகா அவனை மறக்கவில்லை என்றுதான் தோன்றியது. அது மட்டும் இல்லாமல் தாரிகா திடுக்கிட்டு அவனை தள்ளிவிட்டாலும் கூட அவள் யூஸ் பண்ணிய போர்ஸில் ஒரு கண்ட்ரோல் தெரிந்தது. அவனுக்கு இதில் ஏதோ தப்பாக இருப்பது போலவே தோன்றியது. உடனே லட்சுமியின் பக்கம் திரும்பினான். இப்ப தாரிகா ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு எழுந்தான்.
அவன் ஜஸ்டினையும் கூட்டிக் கொண்டு செக்யூரிட்டி ரூமை நோக்கி சென்றான். ஜஸ்டின், ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண ஏதாவது ஒரு வழி இருக்கா? இருக்கு பாஸ். ஆனா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் அப்படி கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஆளா? அவ உங்களை ரொம்ப காதலிக்கிறா. அவங்களோட மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவ உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பா பாஸ். அதெல்லாம் சரிதான். ஆனா ஆழ் மனசு என்று புருவத்தை உயர்த்தி கொண்டு கேட்டான் சரவணா. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கருப்பு டிரஸ் போட்டுட்டு வந்த டாக்டர் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்று இழுத்தான். ஓக்சியாவில் இந்த மாதிரியான பல வினோதமான செயல்கள் நடப்பது பற்றி ஜஸ்டினுக்கு தெரியும். அவன் போன கேம்பில் கூட இந்த மாதிரியான ஒரு வினோதமான ஆள் வந்திருந்தான். அவனுக்கு கொடுக்கும் எல்லா டாஸ்கையும் முடித்து விடுவான். ஆனால் எப்படி முடிப்பான் என்று யாருக்கும் தெரியாது. ஜஸ்டின் அவனது செயல்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டான். சரவணன் செக்யூரிட்டி ரூமுக்கு போனதும் முதலாவதாக ஆபரேட்டிங் ரூமுக்கு முன்னால் இருக்கும் கேமராவை செக் பண்ணினான். அங்கே வித்தியாசமாக எதுவும் தென்படவில்லை. ஆனால் தாரிகாவின் ரூமுக்கு முன்னால் இருக்கும் பேமெண்டில் இருக்கும் கேமராவின் ஃபுட்டேஜில் அவர்களுக்கு ஏதோ சந்தேகம் எழுந்தது. பாஸ், இதுல ஃபுட்டேஜ் 1 மணி நேரத்துக்கு இல்லாம இருக்கு என்று சொன்னான் ஜஸ்டின். சரவணன் தலையை மட்டும் ஆட்டினான். பாஸ், ரோட் சைடுல இருக்கிற ஃபுட்டேஜும் இல்லாம போயிருக்கு என்று ஒவ்வொன்றாக பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். சரவணனும் எல்லாத்தையும் அவதானித்துக் கொண்டிருந்தான். பாஸ், எங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் இல்லாம பண்ணிருக்காங்க. அவ்வளவு ப்ரொஃபஷனலா இல்லனாலும் கூட கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இப்படி செக்யூரிட்டி கேமராவை டேக் ஓவர் பண்ண முடியும்னு சொன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு ஹேக்கர் இருக்கணும், இல்லனா மேலிடத்துல யாராவது இருக்கணும் என்று சொன்னான். ஜஸ்டினுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. அவர்கள் இன்னும் சில ஃபுட்டேஜை பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் இன்னும் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. வெற்றி, லட்சுமி என எல்லோரும் தாரிகாவின் ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து என்ன செய்வது என யோசித்தபடி இருந்தார்கள். அப்போது அங்கே ஒரு புதியவன் வந்தான். வந்தவன் நேராக தாரிகாவின் ரூமுக்கு சென்றான். வெற்றிக்கு அவனை பார்த்ததும் வியப்பாக இருந்தது. லட்சுமியும் வாயெடுத்து போய் இருந்தார். தாரிகா, நான் வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவளது ரூமுக்கு சென்றான். ஆனால் அவளது முகத்தில் எந்த ஒரு அதிர்ச்சியையும் வியப்பையும் பார்க்க முடியவில்லை. அத்தியாயம் 187. மருமக ஓடி போயிட்டா. எல்லா செக்யூரிட்டி கேமராவை தேடியும் கூட சரவணனுக்கு உதவும் வகையில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பாஸ், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனா ஒன்னும் மாட்டல. போலீஸ் ஸ்டேஷன்ல சிஸ்டத்தை கூட செக் பண்ணிட்டோம். அதுலயும் ஒன்னும் இல்ல. கண்டிப்பா நம்ம ஆப்போசிட் பார்ட்டி பெரிய கைதான். அதனாலதான் எல்லா இடத்துல இருந்தும் தடயத்தை அழிச்சிருக்கான். பேபி, எல்லா இடத்துலயும் ஆளுங்க வச்சிருப்பாங்க போல என்று சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணனுக்கு முதலில் மனதுக்கு வந்த பெயர் வேலன் குடும்பம்தான். தன்னை வரவிடாமல் செய்யதான் இத்தனையையும் பிளான் பண்ணி இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனாலும் அதுக்காகவே கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் என உறுதி எடுத்துக்கொண்டான். பாஸ், நான் டாக்டரா இல்லனாலும் கூட தாரிகாவோட நிலையை பார்க்கும்போது அவங்க நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணன் தலையை ஆட்டினான். யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், ஆனால் தாரிகாவின் முகம் பொய் சொல்லாது என அவனுக்கு நன்றாய் தெரியும். அவனுக்கு தாரிகா கண் விழித்ததும் அவனை பார்த்த விதத்தை நினைத்து பார்க்கும் போது அவள் அவனை மறந்துவிட்டாள் என நம்பக்கூடியதாக தான் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் நடந்த ஒவ்வொன்றை வைத்து பார்க்கும் போது அவள் ஒன்றையும் மறக்கவில்லை என தெளிவாகியது. தாரிகா முன்னாடியே சுயநினைவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் கண்ணை திறக்காமல் இருந்திருக்கிறாள். சரவணன் இதுதான் நடந்திருக்கும் என்று நம்பினான். பாஸ், நான் என்னோட ஆளுங்களை விட்டு எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றேன் என்று சொன்னான் ஜஸ்டின். சரவணன் தலையை ஆட்டிவிட்டு போனை எடுத்தான். நாம வேலன் குடும்பத்துக்கு திரும்ப போக போறோம் என்று ஒரு மெசேஜை ரத்தினத்துக்கு அனுப்பினான். சரவணன் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. ஏனென்றால் இப்போது ரத்தினம் மிகவும் முக்கியமான சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் ரத்தினத்தை டிஸ்டர்ப் பண்ணவில்லை. இதே நேரத்தில் வேலன் குடும்பத்தில் எல்லோரும் மெயின் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஈஸ்வரின் அசிஸ்டன்ட் முட்டி போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேலன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு இதை செய்யல என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். அன்று சரவணன் கீழே வீசிய காடையும் கீயையும் எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு விட்டிருந்தான். அதை பார்த்ததும்
அந்த கார்டு தரையில் இருப்பது பெரும் அவமானம் என வேலன் குடும்பமே கொதிக்க தொடங்கியிருந்தது. எல்லோரும் அசிஸ்டண்டை கொலைவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில், உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்ற ஒரு பெண்ணின் குரல் அந்த ஹாலில் கணீர் என்று ஒலித்தது. ஹாலின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளது பார்வை மிகவும் கூர்மையாக இருந்தது. யாரையோ கொன்றுவிடும் அளவுக்கு தீ அவளது பார்வையில் இருந்தது. நடந்தது இதுதான் என்று சொல்லிக் கொண்டே எழுந்தார் ஈஸ்வரின் அம்மா. அவரது முகத்தில் சிறிது சங்கடமும் இருந்தது. இதுல ஈஸ்வரனோட தப்பும் இருக்கு. என் பையனுக்கு இரக்க குணம் ஜாஸ்தி. அவன் முன்னாடி நடந்த தப்பு எதையும் மனசுல வச்சுக்க மாட்டான். அந்த பாழா போனவன் இந்த குடும்பத்துக்கு எவ்ளோ கஷ்டத்தை கொடுத்திருக்கான்னு ஈஸ்வரன் யோசிக்கவே இல்ல. சரவணன் தனக்கு கசின் ஆகுறான்னு சொல்லி தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டிருக்கான். அதே நேரம் சரவணா இப்ப நல்ல நிலைமையில இல்லன்னு தெரிய வரவும் உடனே வில்லாக்கியும் பேங்க் கார்டையும் கொடுத்து அனுப்பியிருக்கான். ஆனா அந்த படுபாவி அதை ஏத்துக்காம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அதை தூக்கி பில்டிங் மேல இருந்து வீசிருக்கான். வெளியில ஆளுங்க இருக்காங்களே, இது வேலன் குடும்பத்துக்கு அவமானமா இருக்குமேன்னு சரவணன் யோசிக்கவே இல்ல. இப்படியான ஒருத்தன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வேலன் குடும்பத்துக்குள்ள வரவும் கூடாது. அவன் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவனாவும் ஆக மாட்டான் என மிகவும் வெறியுடன் சொல்லிவிட்டு மேசையில் கையை தட்டினார். அவர் தட்டிய அதிர்வில் மேசை மேல் இருந்த கிளாஸில் இருந்த தண்ணீர் கூட சிறிது வெளியே கொட்டியது. ஈஸ்வரனின் அம்மா சொன்னதை கேட்டதும் எல்லோரும் கொதித்தெழுந்தார்கள். அவர்களே வேலன் குடும்பத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கும் வசதிகளை ஒழுங்காக பேணி நடக்கிறார்களா என்று கேட்டால் சந்தேகம்தான். ஆனால் அந்த ஆளின் மகன் என்ற ஒரே காரணத்துக்காக எல்லோரும் சரவணன் சின்ன ஒரு தப்பை செய்தாலும் பெரிதாக கிளறிவிட ரெடியாக இருந்தார்கள். என்னதான் தைரியம் இருந்தாலும் அவன் இந்த பக்கம் வராம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. ஆமா, அவன் ஃபாரின்ல இப்ப நல்ல நிலைமையில தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்திருந்தா அவனோட பையனை கவுஸ் டவுன் ப்ராவின்ஸுக்கு அனுப்பி இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது வேலன் குடும்பத்தோட ராஜ்யம், இங்க இருந்தா அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு. அது என்னவோ சரிதான் என்று எல்லோரும் சரவணனை பற்றி அவனது அப்பாவை பற்றி மாறி மாறி ஒவ்வொன்றும் சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். சரவணனின் பாட்டிக்கு அவரது மகன் பேரன் பற்றிய பேச்சு அடிபட தொடங்கவும் வேறு எதுவும் காதில் விழவில்லை. அவர் அவர்களை பார்த்து, இப்போது 10 வருடங்கள் கடந்திருந்தன. மேடம், உங்களுக்கு அவங்கள பாக்கணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் தான். ஆனா அவங்களுக்கு வேலன் குடும்பத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூட இப்ப தகுதி இல்ல என்று ஒருத்தன் பாட்டியின் முகத்தில் இருக்கும் பாவனையை பார்த்து விட்டு சொன்னான். அது மட்டும் இல்ல, அந்த ஆள் என்னதான் இருந்தாலும் வேலன் குடும்பத்துல பிறந்துட்டான். அந்த ஒரு காரணத்தினாலதான் அவனால எங்க போயாச்சும் பொழைச்சுக்க முடியும். எப்படியும் நம்ம பேரை சொல்லிதான் அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பான். யாரு வேணும்னாலும் வேலன் குடும்பத்தோட சேர்ந்துக்கத்தான் ஆசைப்படுவாங்க. அதனால எல்லாரும் அவனுக்கு உதவி செய்வாங்க. அப்படித்தான் முன்னுக்கு வந்திருப்பான். அவனுங்க 2 பேருக்கும் வேலன் குடும்பத்து மேல மரியாதையே இல்ல. அதனால நாமளும் அவன்களை மதிக்க கூடாது. வேலன் குடும்பம் என்பது ஒரு பெரிய குடும்பம். எல்லோரும் ஒரு இடத்தில் கூடி பேசிக்கொண்டு இருப்பது ஏதோ கோர்ட் ரூமில் வழக்கு நடப்பதை போல இருந்தது. அம்மா, இந்த தடவை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த 2 பேரையும் திரும்பி வரவிடக்கூடாது. என்னது திரும்ப வரதா? அவங்களுக்கு வரதா முடியுமா என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தார் ஈஸ்வரின் அம்மா. எல்லோரும் பேசிக்கொண்டு இருப்பதை கேட்ட பாட்டிக்கு மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் எதையும் வெளியே காட்டிக்கொள்ள முடியவில்லை. கூட்டமும் முடிந்து ரூமுக்கு போனதும் அவரது அசிஸ்டண்டை வர சொன்னார். அவரது கையில் ஒரு பேங்க் கார்டு இருந்தது. நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். என்னது மேடம்? சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன். என் பேரனோட பேர்ல இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் பார்த்து இதுல இருக்கிற மொத்த காசையும் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருங்க. ஆமா, இதுல எவ்வளவு மேடம் காசு இருக்கு? ரொம்ப எல்லாம் இல்ல, சில பில்லியன் இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்சது. இப்போ எனக்கு அது ஒண்ணும் தேவையில்லை. சரி மேடம், இப்பவே பண்ணிடுறேன். ஏய், அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் ஃபாரின் நேம்ல இருந்து பண்ணணும். இல்லனா அதையும் கண்டுபிடிச்சா சரவணனை தான் நோண்டுவாங்க. சரி மேடம், புரிஞ்சிடுச்சு என்று சொல்லிவிட்டு சென்றான். சிறிது நேரத்தில் எல்லா பணமும் சரவணனுக்கு போய் சேர்ந்திருந்தது. வெற்றிக்கும் லட்சுமிக்கும் தாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை நம்புவதா வேண்டாமா என
குழப்பமாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரிதான் மிகவும் குழம்பி போய் இருந்தார். அவருக்கு எல்லாமே அவரது மகன் சொன்னதை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது. உள்ளே போன அந்த மர்ம ஆள் தாரிகாவை கையோடு கூட்டிக் கொண்டு வந்தான். தாரிகாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்திருந்தாலும் கூட உடனே டிஸ்சார்ஜ் ஆகி போக முடியாது. சில நாட்களுக்கு அவள் அப்சர்வேஷனில் தான் இருக்க வேண்டும். அம்மா, நான் ரொம்ப காலமா படுத்துட்டே இருந்திருக்கேன். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் எடுக்க வெளியில போக போறேன். அண்ட் நீங்க எனக்காக ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தாரிகா, உன் கட்டு என்று வெற்றி ஏதோ சொல்ல வர அவரை கையை நீட்டி தடுத்துவிட்டு வேறு ஏதும் பேசாமல் நேராக வெளியே சென்றாள் தாரிகா. வெற்றிக்கு இது என் பொண்ணு தாரிகா இல்லை என்றுதான் தோன்றியது. ஏனென்றால் அவள் எப்போதும் இப்படி பிடிவாதம் பிடித்ததில்லை. தாரிகா நேராக போய் வெளியே இருந்த ஒரு காரில் ஏறினாள். அதில் அந்த கருப்பு டிரஸ் டாக்டர் உட்கார்ந்து கொண்டிருந்தான். எல்லோரும் இந்த டென்ஷனில் இருந்த நேரத்தில் ஈஸ்வரிக்கு ஒரு கால் வந்தது. அது ஒரு ஃபாரின் நம்பரில் இருந்து வந்திருந்தது. ஹலோ ஈஸ்வரி என்று மறுமுனையில் இருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. ஈஸ்வரிக்கு அது யாரின் குரல் என உடனே புரிந்துவிட்டது. ஒரு 3 நிமிடத்துக்கு இருபுறமும் அமைதி மட்டும்தான் மொழியாக இருந்தது. ஓ, நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? இப்ப எதுக்கு பேசிருக்கீங்க? என் மருமக எவ கூடவோ ஓடி போயிட்டா. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் இருந்திருந்தா இது எல்லாம் நடந்திருக்குமா என்று இத்தனை வருட கோபத்தை கொட்டி தீர்க்க ட்ரை பண்ணினார் ஈஸ்வரி. ஈஸ்வரி திட்டுவதை கேட்டதும் அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. ஈஸ்வரி இன்னும் மாறாமல் இருப்பதை நினைத்து சிரிப்பாகவும் இருந்தது. ஈஸ்வரி, உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிருமா. எனக்கு அங்க நடந்துகிட்டு இருக்க எல்லாமே நல்லா தெரியும். நீ ஒன்னும் யோசிச்சு கவலைப்படாத. நான் நாளைக்கு காலையில வந்துருவேன். இனிமே எல்லாத்தையும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம் என்று சொன்னார். அவரது குரலும் கரகரப்பாக இருந்தது. அழுகிறார் என்று ஈஸ்வரிக்கு நன்றாக தெரிந்தது. அத்தியாயம் 188. ஆணவத்துக்கு முடிவு கட்டணும். சரவணன் சிசிடிவி ஃபுட்டேஜில் எவ்வளவு தேடியும் அந்த லாஸ்ட் பகுதி மட்டும் கிடைக்கவே இல்லை. அதை பார்த்த ஜஸ்டின், கண்டிப்பா இது நம்ம ஆப்போசிட் பார்ட்டியோட வேலைதான். அவங்கதான் இல்லீகலா ஏதோ பண்ணிருக்காங்க என்று கூறினான். அப்பொழுது சரவணன் செல்போன் சினுங்கியது. போனை எடுத்து பார்க்க அதில் தாரிகாவின் தந்தை வெற்றியின் எண்ணை பார்த்ததும் உடனே போனை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்டான். எதிரில் இருந்த தாரிகாவின் தந்தை, ஹலோ சரவணா, சரவணா என்று பதட்டமாக பேசினார். உடனே சரவணன், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க என்று சரவணன் கேட்டான். சரவணா, தாரிகா தாரிகா இங்க இருந்து போயிட்டா. நாங்க எவ்வளவு சொல்லி அவ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ முன்னாடி உள்ள தாரிகா மாதிரி இல்ல, வேற யாரோ மாதிரி பிஹேவ் பண்றா. ஒருவேளை அவளுக்கு கொடுத்த மெடிசனோட சைடு எஃபெக்டா இருக்குமான்னு தெரியல. சரவணா, தாரிகா எங்க போனான்னு ஒண்ணுமே தெரியல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா என்று வெற்றி பயத்துடனே சரவணனிடம் பேசினார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். பின்பு அங்கிருந்து வேகமாக ஜஸ்டினை கூட்டிக் கொண்டு தாரிகா இருந்த இடத்திற்கு சென்றான். அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தனர். அதில் தாரிகா தனது அறையில் இருந்து வெளியேறியதும் அங்கு ஒரு சாம்பல் நிற காரில் ஒருவன் இறங்கி வந்து தாரிகாவை அழைத்து சென்றது நன்றாக பதிவாகி இருந்தது. யாரோ ஒருவனுடன் தாரிகா சென்றதை பார்த்ததும் அதில்தான் சரவணன். இவ யாரா இருக்கும் என்று யோசித்துக் கொண்டு இருந்தான். அப்பொழுது ஜஸ்டின் வேகமாக அந்த காரில் இருந்து இறங்கியவனை ஜூம் செய்து பார்த்தார். இவனா? இவன் எப்படி இங்க என்று சொன்னவர் பின்பு தனது உதட்டோரம் ஒரு சிறிய புன்னகை உதிர்த்தார். சரவணா, உண்மையான போரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்று சொன்னார். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சரவணனின் செல்போன் மறுபடியும் சினுங்கியது. போனை எடுத்து பார்த்தவன் அதில் ஈஸ்வரின் நம்பரை பார்த்ததும் சலித்துக் கொண்டான். இருக்கிற பிரச்சனையில இந்த 7:30 ஏன் இப்ப போன் பண்றான்னு தெரியலையே என்று சொல்லிக் கொண்டே போனை அட்டன் செய்தவன், சொல்லு என்று சொன்னான். என்ன சரவணா, ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் தான் உனக்கு காரு வீடு எல்லாம் கொடுத்தேனே,
அதெல்லாம் வேணாம்னு எதுக்கு நீ தூக்கி வீசுன? உன்னோட மனசுல இன்னும் நீ அந்த வேல் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு எண்ணம் இருக்கா? இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் உன்னால இந்த ஃபேமிலிக்குள்ள திரும்பி வரவே முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். அப்புறம் தாரிகா மேல இருக்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா போய் அந்த குமார் ஃபேமிலியை என்னன்னு பாரு. குடும்பமே என் காலை பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கு. பாவம், அது சிவகுமார நினைச்சாலே ரொம்ப பரிதாபமா இருக்கு என்று சொல்லி ஈஸ்வர் சத்தமாக சிரித்தான். அவனது சிரிப்பு சரவணனுக்கு கோபத்தை ஏற்படுத்த அவனது போனை துண்டித்தவன் பின்பு தனது செல்போனில் குமார் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு என்று பார்த்தான். அவன் சொன்னது போலவே நிவேதிதாவின் தாத்தா சிவகுமாரை கைது செய்திருந்தனர். அது மட்டுமல்ல, அவர்களது கம்பெனி அனைத்திலும் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருப்பதாகவும் செய்தி இருந்தது. அதையெல்லாம் பார்த்த சரவணன், ஜஸ்டின் இங்க பாருங்க, நிவிக்கு எதுவும் ஆகியிருக்காது தானே? அவ ரொம்ப டேலண்டான பொண்ணு. அது மட்டும் இல்ல, அவ பிசினஸ் வேர்ல்ட்ல கொடி கட்டி பறக்கிறவ. அவ சம்பாதிச்ச ஒவ்வொரு பணமும் நேர் வழியில சம்பாதிச்சதுதான். அதனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தானே என்று கேட்டான். ஒருவர் எவ்வளவு நேர்வழியில் சென்றாலும் அவரை மாட்டிவிட வேண்டும் என்றால் என்ன வேணுமானாலும் செய்வார்கள் என்பதை நன்கு உணர்ந்த ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றார். ஜஸ்டினின் அமைதி நிவேதிதாவிற்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் என்பதை சரவணனுக்கு புரிய வைத்தது. பின்பு சரவணன், ஜஸ்டின், நிவி நிஜமாவே ரொம்ப போல்டான பொண்ணு. அவ ஒவ்வொன்னத்தையும் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவா. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி கூட ஏதோ மெடிக்கல் ரிசர்ச்ல இன்வெஸ்ட் பண்ணா. அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவும் புரியல என்று சரவணன் சொன்னான். சரவணா, மிஸ் குமார் மட்டும் அந்த மெடிக்கல் ரிசர்ச்ச பண்ணாம இருந்திருந்தாலே இன்னைக்கு பிசினஸ் வேர்ல்ட்ல கொடி கட்டி பறந்திருக்கலாம். எனக்கு பிசினஸ் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா மெடிக்கல் ரிசர்ச்ச பத்தி ஓரளவுக்கு தெரியும். நிவேதிதா இன்வெஸ்ட் பண்ணிருந்த அந்த மெடிக்கல் ரிசர்ச் கொஞ்சம் ஆபத்தானதுதான். அந்த ரிசர்ச்ல அவ சக்சஸ் ஆனானா அவளோட புகழ் வேர்ல்டு மெடிக்கல் லெவல்ல பேசப்படும். ஒருவேளை அவ இதுல தோத்து போயிட்டா கண்டிப்பா அவளோட உயிருக்கு கூட ஆபத்து நேரும் என்று சொன்னார். நிஜமாவா என்று கேட்ட சரவணன் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு பின்பு, ஜஸ்டின், எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இப்ப பேசிக்கிறாங்களே அந்த ட்ரக்ஸ், அது நிஜமாவே ரொம்ப ஆபத்தானதா என்று சரவணன் கேட்டான். உடனே ஜஸ்டின், ஆமா, இந்த ட்ரக்ஸ் மூலமா ஒரு நாளைக்கு 10 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. காலையில கூட 10 பேர் இறந்து போனதா நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் சிவகுமார்னு தான் பேசிக்கிறாங்க. அருணாச்சலம் இறந்து போனதுக்கு அப்புறம் மக்களோட முழு பார்வையும் சிவகுமார் பக்கம் திரும்பிருச்சு. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது சிவகுமார் எப்படி இப்படி செய்யலாம்னு எல்லாரும் இப்ப அவரை தான் பழி சொல்றாங்க. அவர் மேல உள்ள கோவத்துல அந்த கம்பெனியோட பில்டிங்க உடைச்சிருக்காங்க. அவரோட உருவ பொம்மையை கூட எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குமார் ஃபேமிலி மேல மக்கள் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சூழ்நிலை நிவேதிதாவுக்கு சாதகமா இல்ல. பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ண போகுதோ என்று ஜஸ்டின் சொன்னார். ஜஸ்டின் சொன்னதை எல்லாம் பொறுமையாக கேட்ட சரவணன் தனது செல்போனை எடுத்து யாரை அவன் கண்களாலேயே பார்க்க கூடாது என்று நினைத்தானோ அவர்களுக்கு கால் செய்தான். வேல் ஃபேமிலியில் இருந்த மொத்த பேரும் அந்த பெரிய ஹாலில் கூடியிருந்தனர். அப்போது அங்கு இருந்த லேண்ட்லைன் ஒலித்தது. அங்கிருந்த அனைவரும் லேண்ட்லைனை பார்த்தனர். அப்பொழுது ஈஸ்வரின் தாய், கண்டிப்பா இது அவனாதான் இருக்கும். ஒரு வழியா நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு எண்ணம் வந்துருச்சு போல என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடி சென்று போனை அட்டன் செய்தாள். என்ன சரவணா, இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சா? எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு வழியா உனக்கு தோணிடுச்சு போலயே என்று ஈஸ்வரின் தாய் எகத்தாளமாக கேட்டாள். ஓஹோ, உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் கூட இருக்கா? என்னோட மன்னிப்பை வாங்குற அளவுக்கு நீங்க ஒன்னும் அவ்வளவு தகுதியானவங்க இல்ல. அப்புறம் குமார் ஃபேமிலிக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும். நீங்க பண்ற எல்லாத்தையும் இத்தோட நிறுத்திக்கோங்க. நிஜமாவே உங்க பையன் மேல அக்கறை இருக்குதுன்னா இதோட அந்த ஃபேமிலியை விட்டுட்டு ஒதுங்கிருங்க. இல்லன்னா அப்புறம் என்னோட ஆக்ஷன் பயங்கரமா இருக்கும் என்று சரவணன் சொன்னான். ஏய், என்னடா பூச்சாண்டி வேலை கட்டுறியா? உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. உனக்கு இன்னும் நீ வேல் ஃபேமிலியை சேர்ந்தவன் நினைப்பு வேற இருக்கா? இங்க பாரு, உனக்கோ இந்த ஃபேமிலிக்கோ எந்த உறவும் கிடையாது. ஜஸ்ட் உன்னோட பேருக்கு பின்னால எங்களோட சர்நேம் வரதுனால மட்டும் நீ இந்த குடும்ப வாரிசா ஆகிட முடியாது. உன் உடம்புல ஓடுற ரத்தம் எங்க குடும்ப ரத்தம் கிடையாது, புரியுதா? என்று ஈஸ்வரின் தாய் கோபமாக பேசினாள். ஈஸ்வரின் தாய் பேசிய அனைத்தையும் பொறுமையாக கேட்டான். பின்பு,
கடைசியா சொல்றேன், இதோட உங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா என்று சரவணன் சற்று அதிகார தோரணையில் கேட்டான். ஹேய், என்னடா நீ சொல்றத நாங்க கேட்கணுமா? நீ சொல்றத செய்யற அளவுக்கு இந்த வேல் ஃபேமிலி ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஃபேமிலி இல்ல. நாங்க நினைச்சா உன்னை இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவோம் என்று சொல்லி சத்தமாக சிரித்தாள். சரவணன் அதை கேட்டதும், ஐய, இது என்ன ஏதோ வலிப்பு வந்த நாய் குலைக்கிற சத்தம் மாதிரி இருக்கு. பா, என் காதே கொயின்னு இருக்கு. சரி, ஏதோ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்குமே, பொழைச்சு போகட்டும்னு மன்னிச்சு விடலாம்னு பார்த்தேன். நீங்க இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் இந்த சரவணன் யாருன்னு உங்களுக்கு நான் காட்டி தானே ஆகணும். ஏன்னா பெரிய வேல் ஃபேமிலி, வெங்காயம் ஃபேமிலின்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பொறுத்திருந்து பாருங்க யாரு இருக்கிற இடம் தெரியாம ஆக்குறாங்கன்னு. அப்புறம் உங்க புள்ள ஈஸ்வர் கிட்ட பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க, ஓகேவா என்று சொல்லிவிட்டு தனது போன் காலை துண்டித்தான். சரவணன் பேசியதில் எரிச்சலானால் ஈஸ்வரின் தாய், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவான்? ராஸ்கல், உன்னை என்ன பண்ற பாரு என்று சொல்லிவிட்டு அவரும் ரிசீவரை சட்டென்று வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். சரவணன் முகம் மாறி இருப்பதை பார்த்த ஜஸ்டின், என்னாச்சு பாஸ் என்று கேட்டார். வேலன் ஃபேமிலிய கீழே இருக்கிற நேரம் வந்துருச்சு. அவங்களோட ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று சொன்னான் சரவணன். அத்தியாயம் 189. அவனை ஈஸ்வர் பார்த்துப்பான். சரவணனிடம் பேசிவிட்டு கோபமாக தனது அறைக்கு சென்ற ஈஸ்வரின் தாய் அவரது கண்ணில் பட்ட அனைத்து பொருட்களையும் கீழே போட்டு உடைத்தார். ராஸ்கல், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சவால் விடுவான் என்று கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். பொருட்கள் உடையும் சத்தம் கேட்டதும் வேலன் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் என்னாச்சு என்று வேகமாக அவளது அறையை வந்து எட்டி பார்த்தனர். சரவணனின் இரண்டாவது அங்கிள், என்னம்மா என்னாச்சு, அந்த ராஸ்கல் என்ன சொன்னா என்று கேட்டார். அவன் அவ்வளவு ரோஷமா எதுவுமே நம்ம கிட்ட வேணான்னு சொன்னால, இப்ப வெக்கமே இல்லாம நம்ம கிட்ட வேற ஒண்ணு கிஃப்டா கேக்குறான். அது மட்டும் இல்ல, அத தரலனா அவன் நம்மள என்ன வேணாலும் பண்ணுவேன்னு மிரட்டுறான் என்று அபாண்டமாக சரவணன் மீது பழி போட்டார். அவர் சொன்னதை கேட்ட சரவணனின் இரண்டாவது அங்கிள், என்ன அவன் நம்ம ஃபேமிலியவே மிரட்டானா? அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு தெரியறான்? அவன் கிட்ட என்ன இருக்குங்கிற தைரியத்துல அவன் இந்த ஆட்டம் ஆடுறான் என்று அவரும் கோபமாக பேசினார். என்ன இருக்கா? அதான் அவன் கையில பர்த் ரியல் எஸ்டேட் இருக்குல்ல, அந்த ஆணவத்துலதான் ஆடுறான் என்று மறுபடியும் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல சரவணனை பற்றி மேலும் ஏறிவிட்டார். அதை கேட்ட சரவணனின் இரண்டாவது அங்கிள், ஓஹோ, எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட் வச்சிருக்க ஆணவத்துல தானா? நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, இத வச்சுதான் அவன் ஆடுறான்னா எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு அவனோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேல் ஆகாதபடி நானே அவனுக்கு செக் வைக்கிறேன் என்று கோபமாக சொன்னார். என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்த ரியல் எஸ்டேட் மட்டும் முடக்கினா பத்தாது, நம்ம குடும்பத்தையே மிரட்டி இருக்கான். அவனுக்கு இதை விட பெரிய தண்டனையா கொடுக்கணும். நாம அடிக்கிற அடி அவன் இன்னொரு முறை நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு இருக்கணும் என்று சரவணனின் மூன்றாவது அங்கிள் சொன்னார். வேலன் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் சரவணனை திட்டி தீர்ப்பதை பார்த்ததும் தான் ஈஸ்வரின் தாயிற்கு இதயம் குளிர்ந்தது போல் இருந்தது. உடனே சிரித்துக் கொண்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு வொர்த் கிடையாது. ஆக்சுவலி அவனோட அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல குமார் ஃபேமிலியை சேர்ந்த நிவேதிதாவும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் வேற பேசிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவனுக்கு கோபம் வரதானே செய்யும். ஆனா அவனுக்கு தெரியல அந்த குமார் ஃபேமிலியை விட நம்ம ஃபேமிலி எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்னு. கண்டிப்பா குமார் ஃபேமிலியோட சேர்ந்து அவனையும் இருந்த இடம் தெரியாம ஆக்கிடலாம். அவங்கள ஈஸ்வர் பாத்துப்பான், நீங்க ஃப்ரீயா விடுங்க என்று கூறினார். ஈஸ்வர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, அவனுக்கு வயசாயிட்டே போகுதுல, நம்ம குடும்பத்துக்கும் அடுத்த வாரிசு வேணும் தானே. சீக்கிரம் ஒரு நல்ல அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ஒருவேளை அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லனா கூட நல்ல அழகான அறிவான ஒரு பொண்ணா பாருங்க. அந்த பொண்ணு மூலமா நம்ம குடும்பத்துக்கான வாரிச பெத்துக்கலாம் என்று வேலன் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் சொல்லினர். ஈஸ்வரின் தாயை பொறுத்த மட்டும் அவளது மகன்தான் அவருக்கு எல்லாமே.
தனது மகனின் வாழ்க்கையில் தோல்வி என்பது இருக்கக்கூடாது என்று நினைப்பவள். இந்த குடும்பத்திற்கான அடுத்த வாரிசை தனது பிள்ளையே கொடுக்க வேண்டும் என்ற பேராசையும் அவளுக்கு இருந்தது. அதை எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிரித்துக் கொண்டே பேசத் தொடங்கினார். ஈஸ்வர் ஒன்னும் அவ்வளோ கேர்லெஸ்ஸான பையன் இல்ல. அவன் பின்னாடி எக்கச்சக்கமான பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்களாம். இப்ப கூட ஒரு பொண்ணு கட்டினா இவனதான் கட்டுவேன் ஒத்த கால்ல நிக்குதான் என்று தனது மகனை பற்றி பெருமையாக பேசினார். அதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. நல்ல அழகான பணக்கார பையனா கிடைச்சா இப்ப உள்ள எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் வழிய வராங்க. ஒருவேளை அந்த பொண்ணு ஈஸ்வருக்கு பிடிச்சிருந்தா தாராளமா அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ அத நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் என்று குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக ஈஸ்வரின் தாயிடம் சொல்லினர். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா அவனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம எல்லாரும் வெளியில அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் ஈஸ்வரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக கூடாது? அங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஒருவேளை அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருந்தா அவளையும் அப்படியே பாத்துட்டு வந்துடலாம்ல என்று ஈஸ்வரின் தாய் கூறினார். உடனே சரவணனின் இரண்டாவது அங்கிள், அதுவும் சரிதான். நாம ரொம்ப நாளா வெளியுலகமே போகாதனாலதான் நம்ம ஃபேமிலியோட பலத்தை இந்த மக்கள் மறந்துட்டாங்க. நம்மளோட பவர் என்னன்னு காட்டுறதுக்காவது கண்டிப்பா நம்ம அவுட்டிங் போய் தான் ஆகணும் என்று சொன்னார். வீட்டில் இருந்த மற்றவர்களும் ஆமாம் என்று சொல்ல சற்று நேரத்தில் அங்கிருந்த அனைவரும் அவரவர் சொகுசு காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். வேலன் ஃபேமிலி மேல் சரவணன் பயங்கர கோபமாக இருந்தான். அதை பார்த்து ஜஸ்டின், சரவணா, இப்ப நம்ம இவங்கள பத்தி திங்க் பண்றதுக்கான நேரம் இல்ல. முதல்ல குமார் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். கிளம்புங்க என்று சொன்னார். நீங்க சொல்றதும் சரிதான். பாவம், நிவியோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க போலாம் என்று சொன்னான். சரவணன் முன்னால் செல்ல அவன் பின்னால் ஜஸ்டினும் சென்றார். ஜஸ்டின் காரை டிரைவ் பண்ண சற்று நேரத்தில் இருவரும் குமார் ஃபேமிலியின் கம்பெனியை சென்று அடைந்தனர். குமார் ஃபேமிலியின் கம்பெனியின் பில்டிங்கை சுற்றி மக்கள் நிறைந்து வழிந்திருந்தனர். ஒருபுறம் மருத்துவ மாணவர்களும், ஒருபுறம் மீடியாக்களும், ஒருபுறம் பொதுமக்களும் சூழ்ந்து இருந்தனர். அதை பார்த்த ஜஸ்டின், சரவணா, இப்ப நம்ம என்ன பண்றது? இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல நம்ம இறங்கி போனா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்துடும் என்று சொன்னார். ஜஸ்டின், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பாத்துக்கலாம். அதுக்காக நம்ம அப்படியே கண்டுக்காம போயிட முடியாது இல்லையா? பாவம், நிவியோட நிலைமை தான் இப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நிவியோட தாத்தா ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று சரவணன் சொன்னான். நீங்க சொல்றதும் சரிதான் சரவணா. எனக்கும் நிவேதிதா தாத்தா மேல ஒரு தனி மரியாதை இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு போய் இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்தவர்கள் கத்துவது நன்றாக சரவணனின் காதில் விழுந்தது. இவளா ஒரு பொண்ணா இல்ல வேற எதுவுமா? இவளால எத்தனை சின்ன சின்ன பசங்க உயிரிழந்துட்டாங்க. அந்த உயிரெல்லாம் இவளால திருப்பி தர முடியுமா? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்று கோஷம் போட்டு கத்தினர். அவர்கள் கத்துவதை பார்த்த சரவணாவிற்கும் வருத்தமாக தான் இருந்தது. அவளின் மனநிலை எப்படி இருக்குமோ என்று அவள் மீது கவலையும் அதிகமானது. உடனே காரை விட்டு இறங்கியவன் நிவேதிதாவின் ஆபீஸ் பில்டிங் இருக்கும் இடம் பக்கம் சென்றான். அங்கு நிறைய போலீஸ் நின்று கொண்டு எந்த பொதுமக்களையும் உள்ளே விடாமல் தடுத்துக் கொண்டு இருந்தனர். அப்பொழுது 2 போலீஸ் பின்னால் வர போலீஸ் ஆபீசர் ரவிச்சந்திரன் நிவேதிதாவின் தாத்தாவை கூட்டிக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பில் ஏறினார். சிவகுமாரை அப்படி போலீஸ் ஜீப்பில் ஏற்றுவதை பார்த்ததும் ஜஸ்டினிற்கும் ஏதோ போல இருந்தது. தனது கண்கள் கலங்கிய நிலையில் யாரும் காணாத வண்ணம் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு நின்றார். சரவணனை பார்த்ததும் ரவிச்சந்திரன் தலையை அசைத்துவிட்டு சோகமான குரலில் பேச ஆரம்பித்தார். நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று சொன்னார். எனக்கு தெரியும் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு. கேஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு. நான் ஒரே ஒரு முறை மட்டும் அவரை பார்த்து பேசிக்கலாமா என்று சரவணன் கேட்டான். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்த ரவிச்சந்திரன் பின்பு அவரை சந்திப்பதற்கு அனுமதித்தார். ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் வந்துரு. ஏன்னா இந்த பிரச்சனை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரைக்கும் போயிடுச்சு. அதனால அவங்க கேஸ ரொம்ப தீவிரமா விசாரிக்க சொல்லிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசிட்டு வந்துரு என்று ரவிச்சந்திரன் சொன்னார். ஓகே.